கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரர்கள் யாவருக்கும் யெஷுவா கிறிஸ்துக்குள்ளான அன்பான வாழ்த்திலை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம இப்போ இன்று பார்க்க இருக்கிற செய்தியானது உயிர்த்தெழுதலில் மகிழ்ச்சி நிறைந்த நம்பிக்கை அப்படிங்கிற காரியத்தை குறித்து நாம பார்க்க இருக்கிறோம். அது குறித்த காரியங்களை எங்க இருக்குன்னா ஆங்கிலத்தில் பார்த்தோம்னா தி ஜாய்ஃபுல் ஹோப் ஆஃப் த ரெசரக்ஷன் அப்படிங்கிறது. இது பிஎஸ்ல வந்திருக்க ஒரு கட்டுரை, ஏப்ரல் 1962 வந்திருக்கிற ஒரு கட்டுரையாக இருக்கிறது. தமிழில் பார்த்தோம்னா உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சி நிறைந்த நம்பிக்கை. இது புது உடன்படிக்கை அப்படிங்கிற அந்த நியூஸ் லெட்டர்லேயும் இந்த செய்தி வந்திருக்கிறது. ஒருவேளை யாருக்காவது அது தேவைப்படுமாயின் நீங்கள் கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அனுப்பி வைக்கப்படும். இந்த கீழ்கண்ட நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த செய்தியை குறித்த தமிழாக்கம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் படித்தும் தெரிந்து கொள்ளலாம். உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சி நிறைந்த நம்பிக்கை அப்படிங்கிற தான் நம்ம பார்த்தோடைய தலைப்பு. சரி, இப்போ இதற்கான வசனம், பொன்னான அந்த வசனம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா எரேமியா 31 15, 16, 17 இந்த 3 வசனங்கள் தான் இதற்காக இருக்கிறது. எரேமியா 11, 31, 15, 16, 17 அந்த வசனங்களை நம்ம பார்த்தோமானால் என்ன சொல்றாரு எரேமியா தீர்க்கதரிசின்னு பார்த்தோம்னா, ராமாவிலே புலம்பலும் கசப்புமான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்போ இந்த வசனம் எங்க நிறைவேறி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அந்த நிறைவேறின இடம் எங்க நிறைவேறிக்குன்னு பார்த்தோம்னா யெசுவாசுடைய பிறப்பு நடந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு அது நடந்திருக்கு. அதுக்கான நிறைவேறதுக்கான வசனம் பார்த்தோம்னா மத்தேயு 2ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை படிக்கிறோம். ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளால் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் உண்டாடுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஏரோது ராஜா யூதர்க்க ராஜா வரைக்கும் யெசுவாசு பிறப்பை கேள்விப்பட்டு சாஸ்திரிகள்ட்ட சொல்றாரு, திரும்பி வந்து சொல்லுங்க நானும் வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு. ஆனால் அவர்கள் தேவதூதனால் எச்சரிக்கப்பட்டு வேற வழியே போயிடுறாங்க. இப்போ சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை அறிந்து அவன் என்ன பண்றான், அவர்கள் அறிந்த அந்த கால திட்டத்தின்படி 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளும் கொல்ல சொல்லி உத்தரவு போட்டுறான். இப்போ யூதாயாவிலும் அதன் சுற்றுப்புறத்தில் இருக்கிற எல்லா இடங்களிலும் இந்த பிள்ளைகளை கொல்லக்கூடிய காரியம் நடக்கிறது. இப்போ எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும்போது ராகேலை குறித்து சொல்றாரு இல்லையா? ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளுக்கு ஆறுதல் அடையாது இருக்கிறார் அப்படிங்கிறப்போ, ராகேல் யாருன்னு பார்த்தோம், பென்யமீன் யோசேப்பு பென்யமீன் அவர்களுடைய தாய் தான் ராகேல். இந்த பென்யமீன் கோத்திரம் யூதா கோத்திரத்துக்கு அருகாமையில் இருக்கு, எல்லைக்கு பக்கத்தில் இருக்கிறது, அருகாமையில் இருக்குது. அவன் யூதேயாவிலும் அந்த சுற்றுப்புறத்தார் எல்லா இடத்திலும் உள்ள ஆண் பிள்ளைகள்லாம் கொல்லு அப்படிங்கிறப்போ இங்கேயும் அந்த இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ ஏரோது ராஜா தனக்கு விரோதமாக ஒரு ராஜா எழும்புறாருன்னு சொல்லிட்டு அவரை ஆரம்பத்திலேயே கொலை பண்ணணும்னு சொல்லி அப்படி ஒரு உத்தரவு போறான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ சிறு பிள்ளைகளை இழப்பது அப்படிங்கிறது பெரிய துக்கம் நிறைந்த ஒரு காரியமா இருக்கு. அது தாய் தகப்பனுக்கு பெற்றோர்களுக்கு தான் அது தெரியும். சிறு பிள்ளைகள் 2 வயசு பிள்ளைகள்லாம் இறக்குறாங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப துக்கம்.
நிறைந்த ஒரு காரியமா இருக்குது. அதனாலதான் பார்க்கும்போது அழுகை கூக்குரல் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம அதை படிக்கிறோம். ரொம்ப கூக்குரல் கேட்கப்பட்டது. ஏன்னா எல்லாமே அந்த தேசத்துல இருக்க எல்லா ஆண் பிள்ளைகளையும் அங்க கொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப எரேமியா தீர்க்கதரிசி சொன்னா நிறைவே இருக்குது. அதே போல எகிப்திலும் நடந்திருக்கு. எகிப்துல சகல தலைச்சன் பிள்ளைகளையும் சங்காரத்துவம் கொல்லும் போது இதே போல ஒரு நிகழ்வு அங்கே இருந்திருக்கு. இப்ப அங்கேயும் அந்த துக்கம் இருந்திருக்கும்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்புறம் ராஜாவுக்கு எதிராக யார் எழுதுனாலும் கொன்று விடுவாங்க. எஸ்ஆ கிறிஸ்து மேலும் அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை வைத்தாங்க. இவன் ராஜா என்று தன்னை சொல்லுகிறான் சொல்லி குற்றச்சாட்டை வைத்து அவர்களை சிலுவையில் அறைந்தாருன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சாத்தானும் அதனால தான் கொலை செய்ய ஆரம்பிக்கிறான். ஏன்னா தன்னுடைய ராஜ்யத்துக்கு எதிராக வந்துருவாருன்னு சொல்லிட்டு அவரை கொல்றதுக்கு ஏரோதை தூண்டுறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். ஆனா இங்க எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும் போது இந்த வசனங்கள்ல ஒரு ஆறுதலான காரியத்தை சொல்றார். அல்லாதே இல்லையா? இந்த எரேமியா தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட வசனம் பொதுவா ஆறுதல் கொடுக்கக்கூடிய வசனம். என்ன சொல்றாரு? அல்லாதே அப்படிங்கிறாரு இல்லையா? நீ அல்லாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கு, நீ கண்ணீர் விடாதே இல்லையா? உன் கிரியைக்கு பலன் உண்டு. யார் சொல்றா? கர்த்தர் சொல்லுகிறார். அழாதன்னு சொல்லி சொல்றாரு. உன் கிரியைக்கு பலன் உண்டு, சத்தத்தை அடக்கு, அழாத. ஏன்னா கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி நாம இங்கே படிக்கிறோம். அவர்கள்லாம் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவாங்க அப்படிங்கிறாரு. எது சத்ருவின் தேசம்? அப்ப மரண நிலைய சத்ருவின் தேசம்னு சொல்றாரு. ஏன்னா மரணத்துக்கு அதிகாரி யாரு? பிசாசானவன் இல்லையா? சத்ரு, பிசாசு சத்ரு. சத்ருவின் தேசத்துக்கு அவங்க திரும்பி வருவாங்க. அழாத, கண்ணீர் விடாத, அடக்குன்னு சொல்லி இது ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் இல்லையா? யார் சொல்றா? அங்கேயும் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமா நிறைவேறும். அல்லாத, கண்ணீர் விடாத, புலம்பாத. ஏன்னா கர்த்தர் சொல்லுகிறார். அவரோட வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும் என்று அங்க ஒரு ஆறுதலான வார்த்தைகளாக அங்க இருக்கிறது. அல்லது துக்கம் கொண்டாடுறவர்களுக்கான ஒரு ஆறுதலான வார்த்தைகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இந்த காரியம் இல்லாத வீடே இல்லை இல்லைங்களா? எல்லா இடத்துலயும் மரணம் இருக்கும். எல்லார் வீட்லயும் நாம நேசிக்கிறவர்கள், நம்ம அன்பா நம்மை நேசித்தவர்கள் நம்ம விட்டு பிரியும் போது அந்த துக்கம் எல்லாருக்குமே இருக்குது. இதை அனுபவிக்காதவங்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எல்லா வீட்லயும் அந்த காரியம் இருக்குது. அப்ப இது ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் தரக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்குது. அழாத, அடக்கிக்கொள், கூக்குரல் இடாத, அவங்க திரும்ப வருவாங்க அப்படிங்கிற காரியம் தன்னோட அன்பான நேசமிக்கவர்கள் எந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் ஆறுதல் தரக்கூடிய ஒரு வார்த்தையாக இது இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கணும். அப்ப அந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தோம்னா புலம்பல் இருக்கும், கசப்பு இருக்கும், கூக்குரல் இருக்கும் இல்லைங்களா? அந்த அழுகிற அந்த மரணம் ஏற்பட்ட வீட்டுக்கு போனீங்கன்னு நிச்சயமா எல்லாமே போயிருப்போம். எல்லாருக்கும் அது நிகழ்ந்திருக்கும். அப்ப புலம்பல் இருக்கும். அது ஒரு கசப்பான ஒரு அனுபவமா இருக்கும். நம்மளோடு நேசித்தவர்கள் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஒரு கசப்பான அனுபவமா இருக்கும். அழுகை கூக்குற அழுகை கட்டுப்படுத்த முடியாதபடிக்கு ரொம்ப பலமாக சத்தம் போட்டு அழுகக்கூடியவர்கள் அந்த கூக்குரலும் அங்க இருக்கும். இதெல்லாம் என்னது? மரணத்தின் பாதிப்பு. இந்த மரணத்தின் பாதிப்பு இல்லாத எந்த ஒரு நபருமே இல்லை என்று சொல்லலாம். எல்லாத்துக்கும் அந்த பாதிப்பு இருக்கு. நம்மளை நேசமிக்கவர்கள், பாசம் மிக்கவர்கள் நம்மளை நம்ம இழக்கும் போது அந்த துக்கம் எல்லாத்துக்குமே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப இந்த ஆறுதல் தரக்கூடிய இந்த வார்த்தையில, இந்த வசனங்கள்ல ஒரு 7 காரியங்கள் அடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஒரு 7 காரியங்கள். ஏன்னா இது மத்தேயுல நிறைவேறினது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த வசனங்களை எதையுமே சொல்லக்கூடிய இந்த வசனங்கள்ல ஒரு 7 காரியங்கள் உள்ளடக்கமா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த 7 காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மரித்தோருக்கான ஒரு துக்கம் இருக்கு, அழுகை, புலம்பல் இதெல்லாம் இருக்குது இல்லையா? அதே போல மரித்தோர் உண்மை நிகழ்வாக மரித்திருக்கிறாங்க, ஜீவன் அற்றவர்களா இருக்கிறாங்க. இதுவரைக்கும் நம்மோட பேசிட்டு இருந்தவங்க இனி அவங்களால பேச முடியாது. ஜீவன் அற்றவர்களாக, சுவாசம் அற்றவர்களாக இருக்கிறாங்க, உண்மை நிகழ்வாகவே மரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரியம் இதுல இருக்குது. அதே போல அவர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய இந்த விதமான நேசமிக்கவர்களை, பாசம் மிக்கவர்களை இழந்து துக்கமா இருக்கும்போது அவர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய ஆறுதலின் தன்மை விவரிக்கப்படுது. அல்லாத, கூக்குரல் இடாத அப்படின்னு சொல்லி அந்த ஆறுதலின் தன்மை இங்க விவரிக்கப்படுகிறது.
அதே போல நேசிக்கிறவர்கள் மறிக்கும் போது அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்றாரு. சத்ருவின் தேசத்துல இருக்கிறாங்க. மறித்த நிலையில சத்ருவின் தேசத்துல இருக்கிறாங்க என்று அங்கு சொல்லப்படுகிறது. அதே போல தங்கள் பிள்ளைகளை சரியா வளர்க்க பிரயாசப்படுகிற பெற்றோர் உழைப்பு வீணா போவாது. உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. இவ்வளவு காலம் உன் பிள்ளைகளை இப்படி வளர்த்திருக்கிற, நற்கிரியைகள் செய்து வளர்த்திருக்கும் போது அந்த கிரியைகளை வீணா போகாது. அவர்கள் உயிரோடு வருவாங்க, மறுபடியும் வருவாங்க. வரும்போது அந்த குணநலங்கள் அவர்கிட்ட இருக்கும். அது வீணா போகாது என்று சொல்லுவதை பார்க்கிறோம். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. உன் உழைப்பு வீணா போகாது என்ற அந்த காரியமும் இந்த வசனங்கள் ஆறுதல் தரக்கூடிய இந்த வசனத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதே போல பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவாங்க இல்லையா? சத்ரு தேசத்துல இருக்கிறாங்க. திரும்பி வரும்போது எங்க வருவாங்கங்கிறது சொல்றார். தங்கள் தேசத்திற்கு, அதாவது தங்கள் எல்லைக்குள்ள, தங்கள் குடும்ப வட்டாரத்துக்குள்ள திரும்ப வருவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த வசனம் கொடுக்குறார். தீர்க்கதரிசி மூலமாக கொடுக்கப்படுது. பிள்ளை இல்லாம அழுது புலம்புகிறவர்களுக்கு திரும்ப வருவாங்க, உங்கள் தேசத்துக்கு திரும்ப வருவாங்க, சத்ரு தேசத்திலிருந்து உங்கள் தேசத்துக்கு திரும்ப வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தரும் வசனமாக அது இருக்கு. நம்பிக்கை ஊட்டக்கூடியதா இருக்கு. துக்கத்திலையும் வருத்தத்திலையும் பிரிவினையில் இருக்கக்கூடிய பிரிந்து இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு காரியமாக இந்த வசனத்துக்குள்ள இருக்கு. இதெல்லாம் யார் சொல்றா? கர்த்தர் சொல்லுகிறாரு. ஆறுதலும் தேர்தலும் நம்பிக்கையும் கொடுக்கிறது யாரு? கர்த்தர். கர்த்தருடைய வார்த்தைகள் உடைக்க முடியாத ஒரு வார்த்தையா இருக்குது. அது நிச்சயமாக நிறைவேறும். நிச்சயமா நிறைவேற்றப்படும். நிறைவேற்றப்படக்கூடிய தேவ வார்த்தை. தேவன் சொல்றாரு, என்னுடைய வார்த்தை வெறுமையாக திரும்பி வராது. நான் செய்யும்படி காரியம் வாய்க்கும்படிக்கு அது செய்யும், நிறைவேற்றி முடிக்கவும் முடிகிறாரு. அப்ப கர்த்தர் சொல்லுகிற அப்படிங்கிறப்ப கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நிச்சயமா நிறைவேறும் சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் எரேமியால சொல்லும் போது ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி ஆறுதலாக சொல்லிவிட்டு யார் சொல்றா? கர்த்தர் சொல்லுகிறார். இல்ல, அதை அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கு, நீ கண்ணீர்படிக்கு உன் கண்களை காத்துக்கொள். யார் சொல்றா? கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று யார் சொல்றது? கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்துக்கு திரும்ப வருவாங்க. உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்கள் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள். யார் சொல்றா? கர்த்தர் சொல்லுகிறார். ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு உறுதி இல்லையா, ஒரு வாக்குத்தத்தமான ஒரு உறுதி அங்கே கொடுக்கிறாரு. கர்த்தர் சொன்ன நிறைவேறும், அது ஒருபோதும் உடைந்து போகாது, நிறைவேறும் அப்படிங்கிறத அங்கே சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிப்பா, இந்த வசன பகுதிகளில் ஆறுதல் தரக்கூடிய எரேமியாவுடைய இந்த வசன பகுதியில இப்படி 7 விதமான காரியங்கள் உள்ளடக்கமா இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். சரி, இப்ப இதுல அதுல ஒண்ணாக்க நம்ம பார்க்கலாம். முதலாவது பார்த்தோம்னா மரித்தோருக்கான துக்கம் இல்லையா? மரித்தோருக்கான துக்கம் அப்படிங்கிறது யூனிவர்சல் ஆனது, உலகளாவியது. இந்த நம்முடைய பாசம் மிக்கவர்களை, நேசம் மிக்கவர்களை யாருமே இழக்காம இருக்க மாட்டாங்க இல்லையா? பெற்றோர்கள் பிள்ளைகள் இறந்திருப்பாங்க, பிள்ளைகள் பெற்றோர்கள் இறந்திருப்பாங்க, சகோதரர்கள் சகோதரிகள் இறந்திருப்பாங்க, இல்ல நண்பர்கள் இறந்திருப்பாங்க. நாம ரொம்ப நேசிக்கிறவர்கள் மரணத்தின் மூலமாக பிரிக்கப்பட்டிருப்பாங்க. இது இல்லாத வீடே கிடையாது, இல்லாத நபரே கிடையாது இல்லையா? அப்ப இந்த காரியம், மரணத்துக்கான துக்கங்கிறது எல்லாருக்குமே உரிய ஒரு காரியமா இருக்குது. ஏன்னா நாம் நேசித்தவர் நம்மோட கூட இல்லை, நம்மோட பழகுனாங்க, கூட இருந்தாங்க, நம்ம இடத்துல அன்பு காட்டினாங்க, நமக்கு இவ்வளவு உதவிகள் செய்தாங்க. இப்ப அவங்க கூட இல்லை, பாசம் மிக்கவர்கள் கூட இல்லை. ஆகையினால் அது அநேகருக்கு துக்கமா இருக்கிறது. அவங்க ஜீவனோடு இல்லை, ஜீவன் நற்று போயிட்டாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு ஆக்டிவிட்டி இனி கிடையாது அப்படிங்கிற ஜீவனற்ற நிலையில இருக்கிறாங்க. அது அநேகருக்கான ஒரு துக்கமா இருக்குது. அதான் ராகேல் தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் துக்கிக்கிறாள் என்று அங்க சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஜீவன் அற்று இருக்கு, தன்னோட பிள்ளைகளை பார்க்கறாங்க. பிள்ளைகளை இறந்த பெற்றோருக்கு தெரியும், பிள்ளைகள் எப்படி மழலையில சிரித்து கொண்டிருந்தது, விளையாடி கொண்டிருந்தது. இப்ப அது ஜீவனற்ற நிலையில இருக்குது. அப்படிங்கிறப்போ நிச்சயமா தாய்க்கும் தகப்பனுக்கும் அது பெரிய ஒரு துக்கமான ஒரு காரியமா இருக்கும். அதே போலதான் பிள்ளைகளா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், நாம் நேசிக்கிறவர்கள் நம்மை விட்டு போகும்போது மிகப்பெரிய ஒரு துக்கமாக, மரித்தோருக்கான ஒரு துக்கமா இருக்கிறதை பார்க்கிறோம். மரணத்தை யாருமே விரும்புறது இல்லை. ஜீவனில் பற்று அப்படிங்கிறது அது ஒரு லோயர் பிரைமரி ஆர்கான்ஸ் இல்லைங்களா? அது எல்லாட்டுமே எல்லார் மூலையிலுமே இருக்குது. மரணத்தை யாருமே விரும்புகிறது இல்லை. சிலர் சொல்லுவாங்க, என்ன வாழ்க்கை அப்படி சலிச்சுக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. என்ன வாழ்க்கை, வாழ்க்கை ஃபுல்லா ஒரே கசப்பா இருக்கு அப்படிலாம் சலிச்சுக்கிற ஆட்கள் இருப்பாங்க.
அப்படியா? கசப்பா இருக்கா? வாழ்க்கையில நம்ம நிம்மதியே இல்லையா? அப்ப செத்து போயிருங்களேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஏன் நான் ஏன் சாகணும்? இல்லையா? வாழ்க்கை கசப்பா இருந்தாலும் அதுல ஒரு நிவாரணம் கிடைக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் நிவாரணம் கிடைக்காதா? வாழ்க்கை மாறாதா? சந்தோஷம் கிடைக்காதா? சமாதானம் கிடைக்காதா? இப்படிதான் எல்லோரும் ஒரு நம்பிக்கையில ஓடிக்கொண்டிருப்பார்கள் இல்லையா? மரணத்தை யாரும் விரும்புறது கிடையாது. அதனால்தான் ரோமர் 8:22 சொல்லும்போது, நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசர வேதனை படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சர்வ சிருஷ்டி இந்த காலம் ஏகமாய் தவிக்குது. எதற்கு? தேவபுத்திரர் வெளிப்படுவதற்கு. அந்த வசனங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். தேவபுத்திரர் வெளிப்படுவதற்கு சர்வ சிருஷ்டி ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுது. யார் தேவபுத்திரர்கள்? பரிசுத்தவான்கள். அந்த பரிசுத்தவான்கள் வெளிப்படுவதற்கு எல்லாம் பிரசவ வேதனைப்படுகிறது. சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுது. ஏன்? பரிசுத்தவான்கள் தான் நல்லாட்சி கொடுக்கறதுக்கு வர்றாங்க. அவர்கள் எப்போ தங்களை உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறார்கள் அப்போ உயிர்த்தெழுதல் நடக்க இருக்கிறது. எல்லோரும் நல்லாட்சி கொடுக்க இருக்கிறாங்க. கிறிஸ்து மூலமாக கிறிஸ்துவும் மனவாட்டியும் நல்லாட்சி கொடுக்க இருக்கிறாங்க. அவங்கதான் தேவ புத்திரர்கள். அவர்கள் தங்களை உலகத்தாருக்கு வெளிப்படுத்தக்கூடிய நாட்களிலே அது நடக்கும். மரித்தவர்களும் உயிரோடு வருவாங்க. அப்ப ஏழமா சர்வ சிருஷ்டியும் அது வரைக்கும் என்ன பண்ணுது? தவித்து பிரசவ வேதனை படுகிறது. வாழ்க்கை கசப்பா தான் இருக்குது. அழுகையும் கூக்குரலும் துக்கமா தான் இருக்கு. இப்ப அதுவும் மரணத்துல தங்கள் அன்புக்குரியவர்களை இழக்கும் போது அது மிகுந்த துக்கம் நிறைந்த ஒரு காரியமா இருக்குது. அப்ப அந்த வசன பகுதியிலே மரித்தோருக்கான துக்கத்தை அங்க வெளிப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி. ரெண்டாவதா பார்த்தோம்னா, மரித்தவங்க உண்மை நிகழ்வாகவே மரிச்சிருக்கிறாங்க. ஒரு பேருக்கோ இதுனுக்கோ இல்லை, உண்மை நிகழ்வா மரிச்சிருக்கிறாங்க. அப்ப மரணம் அப்படிங்கிறது ஜீவன் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நிலையா இருக்கும். ஜீவன் அற்றவர்களாக, எந்த ஒரு பேச்சு மூச்சும் அற்றவர்களாக, எந்த ஒரு செய்கையும் அற்றவர்களா இருக்கிறாங்க. மரித்தவர்கள் ஒன்றுமே அறியாதவர்களா இருக்கிறாங்க. மரணத்திலே அவர்கள் உருவம் சீர்குலைகிறது இல்லையா? உருக்குலைந்து போகிறது. மரித்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அவங்களால நிக்க முடியுமா? நீங்கள் நம்மளே தூக்கி நிறுத்தி வச்சா கூட நிற்க முடியுமா? நிக்க முடியாது. ஏன்னா உருவம் சீர்குலைந்து போறது. 2, 3 நாள் வச்சிருந்தாவே அப்படியே அழுகி நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஆகையினாலதான் யாரும் அதை விரும்புறது இல்ல. லோயர் பெருமையாக மூளையில ஆழமா பதிந்திருக்கிறது. ஜீவனுக்கான பற்று பதிந்திருக்கிறது. ஆனா மரித்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு இயக்கமும் அங்க இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப இவர்கள் எங்க இருக்கிறாங்க? சத்ருவின் தேசத்துல இருக்கிறாங்க இல்லையா? இப்ப சத்ருவின் தேசம் அப்படிங்கிறப்ப மரண நிலையை சத்ருவின் தேசம் சொல்லப்பட்டது. ஏன்னா மரணத்துக்கு அதிகாரி பிசாசு. மரணத்துக்கு அதிகாரியை பிசாசு அவனை அழிக்கும்படிக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாருன்னு தம்முடைய மரணத்திலே அழிக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம் இல்லைங்களா? அப்போ இவர்கள் சத்துருவின் தேசத்தில் இருக்கிறாங்க. ஜீவன் அற்றவர்களாக, ஆவி பிரிந்தவர்களாக சத்ருவின் தேசத்தில் இருக்கிறாங்க. அது சத்ரு ஆயத்தம் பண்ணின ஒரு தேசம் இல்லையா? மனத்து கொண்டு போனதும் சத்ரு சாத்தான். சத்ரு ஆயத்தம் பண்ணின ஒரு தேசமா இருக்கிறது. அவன் மரணத்துக்கு அதிகாரியா இருக்கிறான். இயேசு சொல்ற அவன் கொலை பாதகன் அப்படிங்கிறான். மனுஷன் கொலை பாதகன் என்று இயேசுவாக்கு சொல்றதை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அவன் சத்ருவா இருக்கிறான். அப்ப சாத்தான் எப்படி கொலை பாதகனா இருக்கான்? ஏதேன் தோட்டத்திலே பாவம் செய்ய வச்சு மனத்து கொண்டு போனவன் அவனாதான் இருக்கிறான். ஆபேல் மூலமாக முதல் முதல் கொலையை டைரக்டா நிறைவேற்றி இருக்கிறான் இல்லைங்களா? இதெல்லாம் அவன் சத்ருவா இருக்கான், எல்லாத்துக்கும் சத்ருவா இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல அதை குறித்த காரியங்களை வேத வசனம் பார்த்தோம்னா சங்கீதம் 146 படிக்கிறோம் இல்லையா? சங்கீதம் 146:4 அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம் என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப மண்ணுக்கு திரும்புவான். செத்ததுக்கு அப்புறம் ஆவி பிரிஞ்சிருது. அவனுக்கு இருக்க அந்த ஜெய்வ சுவாசம், சுவாசிக்கிற தத்துவம் தேவன் தன்னை தந்த தேவனத்துக்கே போயிருது. இந்த சரீரம் மண்ணுக்கு திரும்பிடுது இல்லையா? அவன் யோசனைகள் எதுவுமே கிடையாது. யோசனைகள் எல்லாம் அழிந்து போகுது. மண்ணுக்கு திரும்புகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் உடம்புல இருக்க ஸ்ட்ரக்சர் எல்லாம் கட்டுவிட்டு போகுது, லூஸ் ஆகி போகுது. அவனுடைய அணுக்கள் இல்லையா, சரீரத்தில் அணுக்கள்ல ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டுத்தன்மை உள்ளதா இருக்குது. ஆனா இப்ப மறித்ததுக்கு அப்புறம், சுவாசம் அற்று போனதுக்கு அப்புறம் அந்த ஒட்டும் தன்மையெல்லாம் இழந்து போகுது. ஸ்டிஃபனா நிக்க முடியல, தவறுந்து விழுந்து வருது. இப்ப 2, 3 நாளையில அது அப்படியே உருகி நாற்றம் அழுகி நாற்றம் எடுக்க ஆரம்பிக்குது. அதெல்லாம் என்னது? அவன் ஸ்ட்ரக்சர் லூஸ் ஆகி போகுது. அவனோட அமைப்பு உள்ள உடல்ல இருக்க உடல் அமைப்பு எல்லாமே சீர்குலைந்து போகுது. ஏன்?
ஜீவன் அற்றவனா இருக்கிறான். எல்லாமே சீர்குலைந்து போகிறது. உருவம் இல்லாத நிலைக்கு அவன் போயிடுறான். மண்ணில் போட்டோம்னா உருவம் இல்லாத நிலைக்கு அந்த சரீரமானது மண்ணோட மண்ணாக மக்கி போய் உருவம் இல்லாத நிலைக்கு போயிடுறான். அவனுக்கு எந்த ஒரு யோசனைகளும் கிடையாது. மரித்த நிலையிலே அவனுக்கு எந்த ஒரு உணர்வும் இல்லை. மருத்துவர்களுக்காக எதற்காக அழுகுறோம்? செத்து போயிட்டாங்களே அப்படின்னு எதற்காக அழுகுறோம்? அவர்களுக்கு எந்த ஒரு உணர்வும் இல்லை. அவர்கிட்ட எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் இல்லை. நம்மோட பேசிட்டு இருந்தவங்க இப்ப நம்மோட பேச முடியல. அவங்களாம் பேச இயலாது. இனி அவர்கள் மண்ணுக்கு தான் போறாங்க. இனி அவர்கள் சரீரம் அழிந்து போயிடும். இனி அவர்கள் சரீரத்தை நாம் பார்க்க முடியாது. அது அப்படியே அழிந்து போயிடும் இல்லைங்களா? அப்ப அவர்கள் நம்மோடு வாழ்ந்த வாழ்க்கையிலே நம்ம ஒரு சந்தோஷமா இருந்தது போனது இது எல்லாத்தையுமே நினைத்து பார்த்து நம்ம என்ன பண்றோம்? அழுது கூக்குரல் இடுகிறோம், புலம்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்துக்கிறோம். அப்போ மரித்தவர்கள் உண்மை நிகழ்வாகவே மரித்து இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட எந்த ஒரு ஜீவனும் இல்லை, சுவாசம் கிடையாது, பேச்சு கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத வேத வசனங்கள் மூலம் நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். இங்கே அதான் உண்மை நிகழ்வா மறைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க இல்லையா? இப்ப பிரசங்கி 9:5 நம்ம படிக்கிறோம். உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டது. இப்ப நம்மோட கூட இருந்தவர்கள் மரித்து போனாலும் கூட கொஞ்ச நாள் அவருடைய நினைவுகள் இருக்கும். அப்புறம் நாளடைவில் அது மறந்துடும். இந்த மறதியும் கூட நமக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தா இருக்கிறது. நமக்கு அன்பா நம்மோட அன்பா இருந்தவர்கள் செத்து போனதை கொஞ்ச காலத்துல அந்த காரியங்கள்லாம் மறக்கலைன்னா அது நம்ம காலம் பூரா மாட்டி வச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப மறதி கூட ஒரு நிவாரணம் தரக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்ப மறித்தவர்கள் ஒன்றுமே அறியாதவர்கள் இருக்கிறாங்க, ஒரு பலன் அவர்கள் இல்லை. ஆனா யெசுவா கிறிஸ்துவுக்கு எல்லா ஞாபகமும் இருக்கு. உயிர்த்தெழுந்து வந்திருக்கிற யெசுவா கிறிஸ்துவுக்கு மறதி கிடையாது. அப்போஸ்தலர் இறந்திருக்கிறாங்க, பரிசுத்தவான்கள் இறந்திருக்கிறாங்க. அப்ப 19 நூற்றாண்டுகளாக அவர் காத்திருக்கிறார், உயிரோட வரணும் அவங்க எல்லாம் சொல்லிட்டு அவர் காத்திருக்கிறார். மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுப்புறதுக்கு கிட்டத்தட்ட 19 நூற்றாண்டுகளாக அவர் காத்திருக்கிறார். மறதி இல்லை. அவருக்கும் அந்த துக்கம்லாம் இருக்கு. குமாரன் 3 நாள் பூமியின் வயிற்றிலே இருந்தார், ஜீவன் அற்றவராக இருந்தார். யாவை தேவனுக்கு துக்கம் இருக்காதா? ஜீவன் அற்றவராக, ஒன்றுமே பூமியில் நடக்கிற எந்த ஒரு காரியமும் அவருக்கு எந்த ஒரு பங்கும் இல்லாதவராக, எந்த ஒரு செய்கையும் இல்லாதவராக இருந்தார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஜீவன் அற்றவராக குமாரன் இருந்தார். அப்ப அப்படிப்பட்ட துக்கம் அவருக்கும் பிதாவுக்கும் அது இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்கிறோம். அவருக்கும் அந்த பாச பற்றுணர்வுகள் இருக்கு. நமக்கு இருக்கிற பாச பற்றுணர்வுகள் எங்க இருந்து வந்துச்சு? பிதாக்கிட்டே இருந்து வந்து, பிதாவின் சாயல் அது. இருதயம் பாச பற்றுணர்வுகள்லாம் பிதாவின் சாயலா இருக்குது. அவருக்கும் பாச பற்றுணர்வுகள்லாம் இருக்குது. அப்ப குமாரன் 3 நாள் அவர் ஜீவன் அற்றவரா இருக்கிறாரு. அப்ப அவருக்கும் அந்த துக்கம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இதன் மூலம் புரிந்து கொள்கிறோம் இல்லைங்களா? ஏன்னா மரித்தவர்கள் ஒன்றும் அறியாரு, அவர்கள் செய்கை எல்லாமே இருக்குது. ஆனா நாம மறந்த மாதிரி அவங்க மறக்க மாட்டாங்க. பிதா மறக்கிறது கிடையாது, குமாரன் மறக்கிறது கிடையாது. அப்ப அந்த ஏற்ற காலம் வரும் வரைக்கும் அவர்கள் என்ன பண்றாங்க? காத்து கொண்டிருக்க, துக்கத்தோடு காத்து கொண்டிருக்க. அதான் இங்க சொல்றார். இங்க அந்த வசனத்துல ஆறுதலா சொல்றாங்க, திரும்பி வருவாங்க நம்பிக்கையோடு அப்படிங்கிறார். அப்ப யெஷயா கிறிஸ்து 19 நூற்றாண்டுகளாக நம்பிக்கையோடு காத்து கொண்டு தம்முடையவர்கள் உயிரோடு எழுந்து வருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதுபோலதான் இங்க ஒரு நம்பிக்கை கூட நாமளும் காத்து கொண்டிருக்கோம் சொல்லி நம்பிக்கை தரக்கூடிய வசனமா இருக்குது. அப்போ மரித்தவர்கள் மரித்த நிலையிலே ஒன்றும் அறியாதவர்களா இருக்கிறாங்க, பேர் முதலாய் நாளடைவில் மறக்கப்பட்டு போயிருது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதே போல 9:10 பிரசங்கி 9:10 பார்க்கும்போது, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுவது எதுவோ அதை உன் பலத்தோட செய், நீ போகிற பாதாளத்துல செய்கை வித்தை அறிவு ஞானம் இல்லையே. அப்ப என்ன அர்த்தம்? ஜீவனுக்கான எந்த இயக்கமும் இல்லை. மரித்ததுக்கு அப்புறம் மரித்த நிலையில ஜீவனுக்கான எந்த இயக்கமும் இல்லை. அதனால்தான் மரணத்தை யாரும் விரும்புவதில்லை. மரிச்சதுக்கு அப்புறம் நாம எதுவுமே செய்ய முடியாது, எதுவுமே விரும்பி சாப்பிட முடியாது, விரும்பி பார்க்கவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஜீவன் அற்று போயிடும், எதுவுமே செய்ய முடியாது. ஆகினால மரணத்தை யாரும் என்ன பண்றது இல்ல, விரும்புறது இல்ல. உயிரோடு இருக்கிற மட்டும் தான் அதெல்லாம் செய்ய முடியும். அதெல்லாம் மரணத்தை விரும்புறது இல்ல. ஏன்னா விரும்புற எதையுமே நாம என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்ப அங்க செய்கை வித்தை அறிவு ஞானம் இது எதுவுமே இல்லை.
ஆகையினால மரணத்துல என்ன இல்ல, விருப்பம் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் கூட அநேகர் என்ன பண்றாங்க, எந்த ஒரு வேலையும் செய்யாம ஊதாரித்தனமா தெரிந்து கொண்டு ஏனதோண்டு இருக்கிறாங்க, ஏனதானோ இருக்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்டவர்களை குறித்து எல்லாம் நம்ம பார்க்கும்போது, அவர்கள் அவர்கள் அறியாமை மரணத்தை விரும்பக்கூடியவர்களா இருக்கிறாங்க. தன் குடும்பத்திற்கோ, தன்னுடைய சார்ந்தவர்களுக்கோ எந்த ஒரு கடமையும் செய்யாதபடிக்கு, எந்த ஒரு வேலையும் செய்யாதபடிக்கு சோம்பலாக இருப்பவர்கள் மரணத்தை விரும்பக்கூடியவர்களா இருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஏன்னா மரணத்துல தான் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது இல்லையா? எந்த ஒரு காரியம் செய்ய முடியாது. அவங்களுக்கு எந்த ஒரு யோசனையும் கிடையாது. அப்ப எந்த ஒரு யோசனையும் இல்லாதபடிக்கு, எந்த செய்கையும் இல்லாதபடிக்கு சோம்பலாய் ஒருவன் இருப்பானானால், தன்னோட கடமையை குடும்பத்திற்கு செய்ய முடியாதபடிக்கு சோம்பலாக ஒருத்தவங்க இருப்பார்களானால், அவர்கள் மரணத்தை விரும்பக்கூடியவர்களா இருக்கிறார் என்று அர்த்தம். ஏன்னா அங்கேதான் எந்த ஒரு செய்கையும் கிடையாது. வித்தை, அறிவு, ஞானம் எதுவுமே கிடையாது. அப்ப மரணத்தை விரும்பக்கூடியவராக தான் அங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. மரணத்த நிலையை குறித்து சங்கீதக்காரன் சொல்லும்போது, சங்கீதம் 22:14 படிக்கிறோம். தண்ணீரைப் போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்கள் நடுவிலே உருகிற்று அப்படிங்கிறார். மரணத்துக்கு அப்புறம் இந்த விதமாக அதெல்லாம் வந்து உருகி போய் அழுகி போயிருது இல்லைங்களா? அந்த கட்டு விட்டு போயிருது, ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஆயிருது. எலும்போட ஸ்ட்ரக்சர் வந்து நேரா நிக்காது, மரத்ததுக்கு அப்புறம் நேரா நிக்காது. அந்த மரணம் அப்படிங்கிறப்ப இதெல்லாம் கட்டுவிட்டு போகக்கூடிய ஒரு நிலையா இருக்குது. யெஷுவாக்கு சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது அப்படிங்கிறாரு. அது யெஷுவா நிறைவேறியது அப்படின்னு பார்க்கிறோம். அந்த மரணம், இந்த காரியங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கு நிறைவேறக்கூடியதா இருக்கு. அவனுடைய ஒவ்வொரு எலும்புகளும் கட்டுவிட்டது. கட்டுவிட்டதுன்னா அது ஸ்ட்ராங்கா நிக்காது. நிற்க வச்சாலும் நிக்காது இல்லையா? அப்ப இருதயம் எல்லாம் மெழுகு போல உருகிறது, குடல்கள் நடுவே உருகிற்று அப்படின்னு சொல்லப்பட்ட பிரகாரம், இந்த சரீரமான என்ன போகுது, இந்த மரண நிலை அப்படிங்கிறப்போ அந்த விதமா நாளாக அதை அழுகி நாற்றம் எடுத்து இல்லாமல் போகக்கூடியதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப எந்த ஒரு செய்கையும் இல்லாத ஒரு நிலை, அறிவு, வித்தை, ஞானம், எந்த ஒரு யோசனை எதுவும் இல்லாத ஒரு நிலை இந்த மரண நிலை. இப்ப மரித்தவர்கள் உண்மை நிகழ்வாக மரித்திருக்கிறார்கள். அதனாலதான் அவர்களை குறித்து துக்கம், புலம்பை, அழுகை, கண்ணீர், கசப்பு இதெல்லாம் அதனால்தான் வருது. இனி அவர்களாம் ஒண்ணுமே செய்ய, நம்ம கூட இருந்தவர்களால மறைச்சிட்டாங்க, இனி அவர்களாம் ஒன்றுமே செய்ய முடியாது. இப்ப இந்த உலகத்துல சோம்பேறித்தனமா இருக்கிறவங்க, எதுவுமே செய்யாம இருக்கணும்னு நினைக்கிறவங்க மரணத்தை விரும்பக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்ப ஜீவனோடு இருக்கும்போதே உன்னுடைய செய்கை, அறிவு, ஞானம் எல்லாம் பயன்படுத்தணும். குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் மற்றவங்க செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்யணும். அன்பு நேசிக்கு பாராட்டுகிறவர்கள் அன்பு பாராட்டணும் இல்லைங்களா? அதெல்லாம் செய்யாதபடிக்கு இருக்கிறாங்க அப்படின்னா மரணத்தை விரும்பக்கூடியவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சிலர் பார்த்தோம்னா உழைக்காமலே முன்னேறணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே இல்ல 50 வருஷத்துக்குள்ளாரே நாம சம்பாதிக்க வேண்டியதை சம்பாதிச்சுட்டு 45 வயசுல இல்ல 50 வயசுல 40 வயசுல ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றதுல நீங்க கேட்டுப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி, அவ்வளவு சீக்கிரமா ஓய்வு எடுத்து என்ன பண்ண போறீங்க? சரி, சம்பாரிச்சிட்டீங்க. அந்த நீங்க ஒரு இலக்கு வச்சிருப்பீங்க, இவ்வளவு அமௌண்ட் சம்பாதிக்கணும், போகணும், அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகணும் ஒரு இலக்கு வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் சம்பாரிச்சிட்டாங்க. சம்பாரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, நான் ஓய்ந்திருப்பேன், ஓய்வா இருப்பேன், எங்கேயா டூர் போவேன், உலகத்தை சுத்தி பார்ப்பேன், இப்படிதான் சொல்லுவாங்க. ஓய்ந்திருக்கிற நிலைன்னா எது அர்த்தம்? மரண நிலை தான் ஓய்ந்திருக்கிற நிலை இல்லையா? எந்த ஒரு ஞானம், வித்தை, அறிவு இல்லாம இருக்கிறது அந்த மரண நிலைக்கு சமானமா இருக்குது. அப்போ உயிரோடு இருக்கிறவங்க தான் ஆக்டிவிட்டிஸா இருப்பாங்க. மரித்தவர்கள் ஒன்றும் அறியாதவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த விதமாக சோம்பேறித்தனமா இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? மரணத்தை விரும்பக்கூடியவர்களாக, மரணத்திலே ஒன்றும் செய்யாமல் இருக்கணும்னு நினைக்கிறாங்களே, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை விரும்பக்கூடியவர்களாக அவங்க இருக்கிறாங்க. இப்போ பூமியில உயிரோடு இருக்கும்போது தான் நம்ம எந்த செய்ய முடியும். மற்றவங்களுக்கு உதவி பண்ண முடியும்னால உயிரோடு இருக்கும்போது உதவி பண்ண முடியும். உயிரோடு இருக்கும்போது தான் மற்றவர்களை பாராட்ட முடியும். உயிரோடு இருக்கும்போது தான் நம்ம செய்கை, வித்தை, அறிவு, ஞானம் எல்லாம் இருக்கும். நம்முடைய ஞானத்தை பயன்படுத்தி காரியங்கள் நடப்பிக்கணும்னா உயிரோடு இருக்கும்போது செய்ய முடியும். குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செவ்வனே செய்யணும் உயிரோடு இருக்கும்போது தான் செய்ய முடியும்.
அப்ப அதெல்லாம் செய்யலைன்னா செத்ததுக்கு சமம் அது. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காரியங்கள்ல சோம்பல் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. எப்போதும் உயிரோடு இருக்கக்கூடியவர்களாக, ஜீவனை விரும்பக்கூடியவர்களாக இருக்கணும்னு சொல்லி நாம இந்த காரியங்கள் மூலமா நாம புரிந்து கொள்கிறோம். மரித்து போயிட்டாங்கன்னா உண்மை நிகழ்வாக அவங்க மரிச்சிருக்கிறாங்க. அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகினால உயிரோடு இருக்கிற காலத்துல எல்லாம் நம்மோடு சேர்ந்து இருக்கிறவர்களோட சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நாம் இருக்க வேண்டியது, ஒத்துணர்வோடு நாம் இருக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. நாம் எதிலெல்லாம் ஒத்துணர்வு இருக்கக்கூட பாவம், தப்பறை, சுயநலம், உலகத்தனம் இதுல ஒத்துணர்வோடு இருக்கக்கூடாது. நீதியா நியாயமாய் நம்ம நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியமா இருக்கிறது. ஏன்னா செத்து போனதுக்கு அப்புறம் அதெல்லாம் எதையுமே நம்ம செய்ய முடியாது அப்படிங்கிறத புரிந்து கொள்வோம். சரி, அப்ப மரித்தோர் உண்மை நிகழ்வாக மரித்திருக்கிறார்கள். அவருக்கு எந்த ஒரு செய்யும் வித்தை அறிவு ஞானம் இல்லை அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, அடுத்ததா பார்த்தோம்னா ஆறுதலின் தன்மை விவரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆறுதலான வார்த்தைகள் அங்க கொடுக்கிறாரு. உயிர்த்தலுக்கான ஒரு நம்பிக்கை இங்க கொடுக்கிறான்னு சொல்லி பார்க்கணும். ஆறுதல் தருகிறார். உயிர்த்தலுக்கான ஒரு நம்பிக்கை. மருத்துவர் திரும்ப வருவாங்க அப்படிங்கிறதுல எப்படி வருவாங்க, ஏன் வருவாங்க தெரியாது. ஆனா மருத்துவர் திரும்ப வருவாங்க, திரும்ப வருவாங்க அப்படிங்கிறது ஒரு ஆறுதலான ஒரு தன்மை அங்கே விவரிக்கப்படுகிறது. உயர்த்தலுக்கான ஒரு நம்பிக்கை அங்க விதைக்கப்படுகிறது. திரும்ப வருவாங்கன்னு சொல்லி அந்த நம்பிக்கை அங்க விதைக்கப்படுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். 1 Corinthians 15:16 படிக்கிறோம். மரித்தோர் உயிர் தெளாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. அப்ப அதற்கு முதல் மரிச்சோர் நிச்சயமா எழுந்திருப்பார்கள், உயிரோட வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்கறது யாரு? ஆண்டவராய் யெஷுவா கிறிஸ்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப யெஷுவா கிறிஸ்துவும் ஜீவன் அற்றவரா இருந்தாரு. உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அந்த ஜீவன் கொண்டு வரக்கூடியதா இருக்கு இல்லையா? அந்த இயக்கம் வருது. மரித்த நிலையில எந்த ஒரு இயக்கம் இல்லை. ஜீவனோடு இருக்கிற நிலையில தான் அந்த இயக்கம் கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. அப்ப எபிரேய வார்த்தைக்குடைய அர்த்தம் என்ன? அந்த உயிர்த்தெழுகிற எபிரேய வார்த்தைக்குடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, மறுபடியும் இயக்கம் இல்லாத நபர் வந்து மறுபடியும் இயக்கத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. மரித்தோர் வந்து இயங்குவதற்கு தேவையான இயக்கத்தை கொண்டு வரலன்னா கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து ஜீவனற்றவரா இருந்த நிலையிலிருந்து எந்த ஒரு இயக்கம் இல்லாத நிலையிலிருந்து உயிரோடு எழுந்தார் என்று நாம பார்க்கிறோம். தேவன் அவரை உயிர்த்தல வச்சிருக்கிறாரு. மறுபடியும் அவருக்கு என்ன வந்திருக்கு? அந்த இயக்க நிலை வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்கிறோம். அதனால்தான் அங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் மரித்தோர் உயிர்த்தலைன்னா கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. அப்போ உயிர்த்தலுக்கான நம்பிக்கை அங்க கொடுக்கப்படும். ஆறுதலான நம்பிக்கை அந்த வசனத்துல, எரேமியா தீர்க்கதரிசன வசனத்துல அங்க சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே போல 1 Corinthians 15 18 19 படிச்சோம்னா அப்படி உயிர்த்தலுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னாக்கா என்ன ஆகும்? கிறிஸ்துக்குள் நித்திரை அடைந்தவர்கள் கெட்டிருப்பார்களே அப்படிங்கிறாரு. கிறிஸ்துக்குள் நித்திரை அடைந்த பரிசுத்தவான்கள், கிறிஸ்துக்குள்ள நித்திரை அடையக்கூடியவர்களா இருக்கிறாங்க, அவர்களும் கெட்டிருப்பாங்களே. இப்ப இயேசுக்கு உயிரோட வரல, உயிர்த்தெழுந்து வரல அப்படின்னா எல்லாமே கொலாப்ஸ், எல்லாமே கெட்டிருப்பார்களேன்னு சொல்றாரு. அப்போ அடுத்து தொடர்ந்து சொல்லும்போது 19 வசனம் 1 Corinthians 15:19 சொல்லும்போது, இப்ப இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்து மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருப்போம். இப்ப இம்மையான காரியங்களுக்கு இந்த உலகத்திலே நமக்கு சுகத்தை கொடுப்பாரு, ஆரோக்கியத்தை கொடுப்பாரு, பணபலத்தை கொடுப்பாரு. இப்படி இந்த இன்மைக்கான காரியங்களுக்கு மேல மாத்தமே கிறிஸ்துவில் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தா நிச்சயமா நம்ம எப்படிப்பட்ட மிகவும் பரிதபிக்கப்பட்ட ஐயோ பாவம் அப்படின்னு பரிதபிக்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட நபர்களாக தான் நாம இருப்போம் அப்படிங்கிறார். ஆனா கிறிஸ்துவ மூலம் வரக்கூடிய முக்கியமான நம்பிக்கை என்னது? உயிர்த்தெழுதல். நாம் இன்மைக்காக மாத்திரமல்ல மறுமையிலே நாம் உயிர்த்தெழுந்து வருவோம், நித்திய ஜீவனோடு இருப்போம், என்றொன்று கிறிஸ்துவின் அரசாட்சியை ஜீவனோடு இருப்போம், நித்திய கொடுப்போம், தேவனோடு நம்மை சமாதானத்தை கொண்டு வருகிறாரு. இந்த நம்பிக்கையெல்லாம் இல்லைன்னா, உயிர்த்தெழுந்து வரக்கூடிய நம்பிக்கை இல்லை அப்படின்னா புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாம்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்றது போல இருந்துடலாம். அநேக கிறிஸ்தவர் இப்படிதான் இருக்கிறாங்க. இன்மைக்காக மாத்திரமே நம்பிக்கை கொண்டவர்களா இருக்கிறாங்க. மறுமையிலே தேவன் நம்மை மரித்தாலும் உயிரோட கொண்டு வருவார். அங்கே ராஜ்யத்துக்கான ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுப்பாரு. என்று நித்தியஜீவனும் இருக்கக்கூடிய காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்வோம். அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வேணும். எதிர்கால நம்பிக்கை வேணும். இந்த ஜீவன் நிலையானது கிடையாது.
மறித்து மறித்து போ எப்படி இருந்தாலும் மறித்து தான் ஆகணும். கிறிஸ்துக்குள்ள எல்லாம் ஆதாமுக்குள்ள எல்லாருமே அந்த சாபம் இருக்கிற வரைக்கும் மறிச்சு தான் ஆகணும் இல்லைங்களா? அப்ப இந்த ஜீவனுக்கு சொற்ப காலம் இப்படி இந்த ஜீவனுக்காக மாத்திரமே கிறிஸ்து மேல நம்பிக்கை கொண்டவர்களா இருந்தா நாம பரிதபிக்க கூடாது, படத்தக்கவர்களா இருப்போம் இல்லையா? அப்ப கிறிஸ்து மூலம் கிடைக்கக்கூடிய பெரிய தயவு என்னது? உயிர் தெழுதல் அப்படிங்கிறது கிறிஸ்து மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய தயவா இருக்கிறது. நாம் மரித்தாலும் மறுபடியும் எழுந்து வருவோம். அதனாலதான் அந்த நித்திரைக்கு ஒப்பாக சொல்றார். அதே போல 21, 22ல பார்த்தோம்னா 1 Corinthians 15, 21, 22ல தொடர்ந்து சொல்லும்போது, மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று என்று படிக்கிறோம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இப்ப மனுஷனால மரணம் உண்டாச்சு. ஆதாம் என்ற ஒரு மனுஷனால் மரணம் உண்டானது. அதே போல இஸ்வாக்கு என்ற அந்த மனுஷனால மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. இஸ்வாக்கு உயிர் தெரியலன்னா இந்த உயிர்த்தெழு நமக்கு உயிர்த்தெழுதலுக்கான நம்பிக்கையே கிடையாது. இஸ்வாக்கு உயிர் தெழுந்திருக்கிறாரு. மாம்சத்திலே குலைந்த ஆவியிலே உயிர் தெழுந்தார் என்று நாம் படிக்கிறோம். அவர் உயிர் தெழுந்ததுனால நமக்கு உயிர்த்தெழுதலுக்கான நம்பிக்கை கிடைக்கிறது. அதனாலதான் தொடர்ந்து சொல்லும்போது ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறதை நம்ம பார்ப்போம். அப்போ ஆதாமுக்குள் எல்லாரும் மரிச்சுதான் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க? ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போலன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப ஆதாமுக்குள் எல்லாரும் மரித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சிலர் நினைக்கிறாங்க. அதே போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறப்போ இது ஆதாமுக்கு எல்லாரும் மறிச்சே ஆகணும்னா கிறிஸ்துக்குள் எல்லாருமே உயிர்க்கப்படுவார்னா எல்லாருமே உயிர்த்தெழுந்தே ஆகணும் இல்லைங்களா? அப்ப கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அப்படின்னா 2ஆம் வானத்துக்கு போற வகுப்பார் உயிர்ப்பிக்கப்படுவார்களா? கிறிஸ்துக்குள்ள உயிர்ப்பிக்கப்பட மாட்டார்கள். ஏன் உயிர்ப்பிக்கப்பட மாட்டாங்க? அவங்க கிறிஸ்துக்குள் இல்லை, துணிகரமா பாவம் செய்து கிறிஸ்துவுக்குள் இல்லாம கிறிஸ்துவை விட்டு வெளியே போனவர்களாக இருக்கிறாங்க. அப்ப கிறிஸ்துக்குள் இருக்கிறவர்கள் தான் உயிர்ப்பிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்ப சுவிசேஷ யுகத்துல புது சிருஷ்டியினால் ஜெனிப்பிக்கப்பட்டு பசுத்தாவில் பெற்று இனி வரக்கூடிய ராஜ்யத்தின் பலன்களை அனுபவித்தவர்கள் அவர்கள் கிறிஸ்துக்குள்ள எல்லாம் வெளியே சென்றிருப்பார்களானால், அதாவது துணிகரமா பாவம் செய்வார்களானால் அவர்கள் கிறிஸ்துக்குள் இல்லை, அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட மாட்டாங்க, 2ஆம் ஆண்டுக்குள்ள போறாங்க. அப்ப ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல அப்படிங்கிறப்போ எல்லாரும் ஆதாமுக்குள் மரிக்கிறாங்கன்னா ஆதாமின் சாபத்துக்குள்ள இருக்கிற எல்லாரும் மரிக்கிறது போல அப்படி இருக்கணும் இல்லையா? ஏன் மரிக்கணும்? ஆதாமுக்குள்ள எல்லாரும் ஏன் மரிக்கணும்? ஆதாமின் சாபம் எல்லார் மேலும் இருக்குது. தாக்குடைய ஆதி பிதாக்குடைய சாபம், பிதாவுடைய சாபம் எல்லார் மேலும் இருக்குது. அந்த சாபம் இருக்கிறவங்க தான் ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறார்கள். சாபம் எடுபட்டு போச்சுன்னா மறிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. சிறுமந்தை வகுப்பாரை குறித்து நம்ம படிக்கிறோம். சிறுமந்தை வகுப்பார் ஆதாமுக்குள் மரணமா? இல்லை, அவர்கள் மரணம் பலியின் மரணம், ஆதாமுக்குள்ளான மரணம் கிடையாது. அவர்கள் மீட்கும் பலி புண்ணியம் அவர்களுக்கு சாட்டப்பட்டாயிற்று. சாட்டப்பட்டு புது சிருஷ்டியா ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் 8ஆம் நாளுக்கான ஜீவனுக்கு ஆதாரமான உரிமைகளை பெற்றவர்களாக தேவனுக்கு கருதுகிறார். அப்ப இந்த சரீரம் ஆதாமுக்குள்ள மரித்து போய் இப்போ புது மனுஷனுக்கான சரீரமாக இருப்பதாக தேவன் கருதுகிறார். அவர்களுக்கு கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரம் சாற்றப்பட்டு போர்த்தப்பட்டு அந்த சரீரம் விட்டலைஸ்டு பூர்ணமான ஒரு சரீரமாக தேவனுடைய பார்வையிலே கருதப்படுகிறது. ஆகையினால்தான் அவரை குறித்து சொல்லும் போது அங்க என்ன சொல்றாரு? உங்கள் சரீரங்களை தேவனுக்கு கேட்கும் ஜீவ பலியா ஒப்பு கொடுங்கள் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் அப்படிங்கிறார். தேவன் கிருபையாக இரக்கமாக அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்களுக்கு கிறிஸ்துவ நீதியை சாற்றி அவர்களை பூரணமானவர்களாக கருதுகிறார். ஆகையினால அவருடைய சரீரத்திலே மூலமாக அவர் செலுத்தக்கூடிய அந்த பலிகள் அது தேவனுக்கு ஏற்கும் பலியா இருக்கிறது. அப்ப அவர்கள் மரிக்கிறது ஆதாமுக்குள்ளான மரணம் கிடையாது, பலியின் மரணம். மாலன்றியா அவர் செலுத்தக்கூடிய பலியின் மரணம் அது புத்தியுள்ள ஆராதனை செய்யக்கூடிய ஒரு மரணமா இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்ப ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ ஆதாமின் சாபத்துக்குள்ள இருக்கிற எல்லாரும் தான் மரிப்பாங்க. அப்ப இப்ப சிறுமந்தை வகுப்பார்
அவர்களுக்கு அந்த ஆதாமின் சாபம் எடுக்கப்பட்டு போயிட்டதுனால, கிறிஸ்து மீட்கும் பலி புண்ணியம் அவர்களுக்கு சாட்டப்பட்டு போயிட்டதுனால, அவர்கள் ஆதாமுக்குள் இல்ல. இப்ப அவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாங்க இல்லையா? அவரோட மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க. ஆகையினால அவர்கள் பலி எப்படி இருக்குது? தேவனுக்கு ஏற்கக்கூடிய பலியா இருக்கிறது. புத்தியுள்ள ஆராதனை செய்யக்கூடிய ஒரு பலியா இருக்கிறது. அப்ப கிறிஸ்துக்குள்ள அவர்கள் இருக்கும்போது, கிறிஸ்துக்குள்ள அவர்கள் உயிர்ப்பிக்கப்படக்கூடியவர்களாக அவங்க இருக்கிறாங்க. ஆனா இப்படி கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்க துணிகரமாக பாவம் செய்வார்களானால் கிறிஸ்துவை விட்டு வெளியே போறவங்களா இருக்கிறாங்க. இப்ப 2ஆம் ஆண்டு வகுப்பார் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? உயிர்ப்பிக்கப்பட மாட்டார்கள். அப்ப ஆதாமுக்குள்ள எல்லாரும் மரிக்கிறாங்க அப்படின்னாக்க, ஆதாம் சாபத்துக்குள்ள இருக்கிற எல்லாரும் மரிக்கிறார்கள். கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அப்படின்னா, கிறிஸ்துக்குள் இருக்கிறவர்கள், கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படி நடக்கக்கூடியவர்கள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவாங்க. கிறிஸ்துக்குள் இல்லாதபடிக்கு அதை விட்டு வெளியே போனவங்க துணிகரமாக விருப்ப துணியோடு கிறிஸ்துக்குள் இல்லாம வெளியே போறவங்க அவங்க உயிர்ப்பிக்கப்பட மாட்டாங்க. சுவிசேஷத்துல 2ஆம் ஆண்டுக்குள்ளாக அவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அதனால தான் ஆல் இன் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி போகும்போது மேட அலைவு அப்படிங்கிறப்போ அங்க இருக்கக்கூடிய கிரேக்க வார்த்தை சுப்பாயோ அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. அதற்கான அர்த்தம் பார்த்தோம்னா விட்டலைஸ், மேக் அலைவ் இல்லையா? அப்ப உயிரோடு இல்லை, மரித்த நிலை இல்லாம, மரித்த சாப நிலை இல்லாம அவர்களை உயிரோடு இருக்கிறவர்களாக இருக்கிறார். கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்க அவர்கள் உயிரோடு இருக்கிறவர்களா இருக்கிறாங்க. அவங்க பழைய மாம்சிகத்தில் இருந்தாலும் கிறிஸ்துவின் நீதி சாட்டப்பட்டு நீதியின் வஸ்திரம் அதற்கு தரிக்கப்பட்டிருக்கிறதுனால தேவன் அதை பலியாக, தேவனுக்கு இருக்க ஜீவ பலியாக அது இருக்கக்கூடியதா இருக்குதுன்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளுகிறோம் இல்லைங்களா? சரி, இதை குறித்த காரியங்களை இன்னும் கொஞ்சம் விளக்கமா நாம பார்த்தோம்னா சங்கீதத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். சங்கீதம் 82ல 6-7, சங்கீதம் 82ல 6-7 படிச்சோம்னா என்ன படிக்கிறோம்? நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமான மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல சேர்த்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள் அப்படிங்கிறார். இவர்கள் எல்லாரும் தேவர்கள், அதாவது மைட்டி மேனா இருக்கிறாங்க. புது சிருஷ்டிய அவர்கள்ட்ட இருக்குது இல்லைங்களா? மைட்டி மேனா இருக்கிறாங்க. உன்னதமான மக்கள் என்று சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறார். இது சுவிசேஷத்தில் ஓடக்கூடிய பர்சுவான்களை குறித்து சொல்லும் போது உங்களை எந்த விதமாக சொல்லியிருந்தேன், நீங்களே மைட்டி மேன் என்றும் உன்னதமான மக்கள் தேவனுடைய புத்திரர் என்றும் நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் நீங்க எப்படி இருப்பீங்க? மனுஷரை போல செத்து லோக பிரபுக்கள் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். அப்ப மற்றவர்களை பார்வைக்கு அவனுடைய மரணம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படிங்கிறாரு. ஒரு ஆதாமின் மரணம் போலதான் தெரியும் மற்றவர்கள் பார்வைக்கு. ஆனா அந்த ஆதாமின் மரணம் கிடையாது. கிறிஸ்துக்குள்ளாக அவர்கள் மறிக்கக்கூடியவர்களாக, கிறிஸ்துக்குள்ளாக அவர்கள் பலி செலுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறாங்க. அப்ப இவர்கள் ஆதாமின் சாபத்துக்குள்ள அவங்க இல்லை, அதெல்லாம் எடுபட்டு போச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா மற்றவங்களுடைய பார்வைக்கு அது லோக பிரபுக்கள் ஒருவனை போல ஆதாமின் சாபத்தில் மறிக்கிறது போலதான் தெரியும் அப்படின்னு சொல்லி நாம இந்த வசனத்தை குறித்து நாம காரியங்களை புரிந்து கொள்கிறோம். இப்படி மாதிரி இருக்கிறனால தான் சங்கீதம் 116:15 பார்த்தோம்னா என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது இல்லையா? அவர்கள் பழைய மாம்சிகமா இருந்து அவர்கள் ஆதாமின் சாபத்துக்குள்ள இருப்பார்களானால் அவருடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையா இருக்குமா? ஆதாமின் சாபத்துக்குள்ள அவர்கள் இருப்பார்களானால் நிச்சயமா அவருடைய மரணம் தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்காது? அருமையா இருக்காது. அப்ப இங்க கர்த்தருடைய பசுவான்கள் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது என்று சொல்லப்படும் போது அவர்கள் கிறிஸ்துவுக்கு கூட அவர்கள் பலி செலுத்தக்கூடியவர்களா இருக்கிறாங்க. தேவனுக்கு இருக்க ஜீவ பலியை புத்தியுள்ள ஆராதனை செலுத்தக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஆகையினால தேவனுடைய பார்வையில பரிசுத்தவான்கள் மரணம் அருமையானது என்று சங்கீதத்தில் அங்கு சொல்கிறதை நாம பார்க்கிறோம். அப்ப ஆதாமுக்குள் இருக்கிறவர்கள் தான் மரிப்பார்கள் என்று நாம இதன் மூலமாக நாம புரிந்து கொள்கிறோம் இல்லைங்களா? சரி,
இப்போ அப்ப இதுல நமக்கு என்ன தெரியுது? ஆறுதலின் தன்மை நமக்கு விவரிக்கப்படுகிறது. எழுந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆறுதல் தன்மை அந்த வசனத்தில் இருக்கிற 3வது பகுதி ஆறுதலின் தன்மை நமக்கு விவரிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. உயிர்த்தெழுதலுக்கான ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் அதன் மூலமாக இப்போ புரிந்து கொள்கிறோம். 4வது அந்த வசனங்கள் இருக்கக்கூடிய பகுதி பார்த்தோம்னா, நாம் நேசிக்கிறவர்கள் எங்க இருக்கிறாங்க? சத்துருவின் தேசத்தில் இருக்கிறார்கள். நாம் நேசிக்கிறவர்கள் மரிக்கும் போது சத்துருவின் தேசத்தில் இருக்கிறார்கள் என்று நாம படிக்கிறோம் இல்லையா? இப்ப வசனம் 1 Corinthians 15 23 24 நம்ம படிக்கிறோம். அவனவன் தன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடைய உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமை பரிகரித்து தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுக்காருன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இதுல 23 26 வரைக்கும் நம்ம படிச்சோம்னா, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு யாரு? எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்தை கீழாக போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்யணும். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்று படிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ இது சத்துருவின் தேசமா இருக்குது. சத்துருவின் தேசமா இருக்குது. கடைசி சத்துரு மரணமா இருக்கு. என்ன மரணம்? ஆதாமின் மரணமா இருக்குது. அப்ப இதை பரிகரிக்க 1000 வருடம் தேவைப்படுது. எல்லா சத்துருக்களையும் கீழாக்கி போடணும். எல்லா சத்துருக்களையும் கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்யணும். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். இது ஆதாமின் மரணம். நிச்சயமா இது 2ஆம் மரணம் கிடையாது. ஆதாமின் மரணம். ஆதாமினால் வந்த மரணம் என்று நம்ம புரிந்து கொள்வோம். ஆதாமின் மரணம் எப்படி சொல்லுகிறோம்? அப்ப மில்லினியல் யுகம் முழுவதுமே சத்துரு பரிகரிக்கப்பட்டு கொண்டே வருகிறான் இல்லையா? கடைசி சத்துரு மரணம். அப்ப சாத்தானோட அமைப்பு முழுவதுமே பரிகரிக்கப்படுகிறது. மில்லினியல் யுகத்துல சாத்தான அமைப்பு முழுவதுமே பரிகரிக்கப்படுகிறது சொல்லி பார்க்கிறோம். இப்போ உலக அமைப்பு எதுவுமே தேவனுடன் கிட்டி சேர வைக்காது. இப்ப இருக்கிற எவ்வளவு உலக அமைப்பு இருக்கு, இதெல்லாம் தேவனை அண்டி சேர வைக்குதா? கிட்டி சேர வைக்குதா? அது தேவனுடைய கிட்டி சேர வைக்காது. உலகம் தேவனுடைய கிட்டி சேர வைக்காது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையா இருக்குது. அது விபச்சாரத்துக்கு ஏதுவா சொல்றாரு யாக்கோபு. விபச்சாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா அப்படிங்கிறாரு. இப்போ உலக சிநேகம் உலக அமைப்புகள் தேவனுக்கு விரோதமான பகையா இருக்குது. ஆகையினால இதெல்லாம் பரிகரிக்கணும். எல்லா சத்துருக்களையும் பரிகரிக்க போடணும் அப்படிங்கிறாரு. அப்ப பரிகரிக்கக்கூடிய கடைசி சத்துரு எது? ஆதாமினால் வந்த மரணமா இருக்கிறது. அப்ப எல்லா சத்துருக்கும் பாதத்தை கீழாக்கப்படும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்யணும் இல்லையா? 25ஆம் வசனத்துல படிக்கும்போது எல்லா சத்துருக்களும் பாதப்படைக்கு போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டும் சொல்லி பார்க்கிறோம். அப்ப எல்லாத்தையும் பரிகரித்து பிதாவிடம் ராஜ்யத்தை ஒப்பு கொடுக்கக்கூடியவரா இருக்கு. 24 பார்க்கும்போது சகல துரைத்தனம் சகல அதிகாரம் வல்லமை பரிகரித்து தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார் என்று பார்க்கணும். எல்லாத்தையும் பரிகரிக்கபடி அவர் ஆளுகை செய்யணும் இல்லையா? அப்போ அதனால்தான் இங்க சொல்லும்போது அவர்கள் சத்துருவின் தேசத்தில் இருக்க மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை அவர் அழிக்கணும். அவனுடைய அமைப்புகள் எல்லாத்தையுமே நீக்கி போடணும். அப்ப மறைத்தவர்கள் அவன் மரணத்துல இருக்கிறாங்க, மரண நித்திரையில இருக்கிறாங்கன்னா சத்துருவின் தேசத்திலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இவரு எல்லாத்தையும் வாதி கீழாக்கி போடுவதற்கு ஆளுகை செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். 1000 வருஷம் கட்டி போடுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. சத்துரு இருக்க மாட்டானே மில்லேனிய யுகத்துல இல்லையா? இப்படி இல்லாம கூட சில கேள்விகள் வரும். நிச்சயமா வருவது நியாயமான ஒரு காரியம்தான். அப்ப சத்துரு அப்ப சாத்தான கட்டுறது கடைசி வரைக்கும் நடந்து கொண்டே இருக்குமா? பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம்னா நடந்து கொண்டு இருக்கும் அப்படின்னா அப்படி கிடையாது. பெசிலியா காலத்துல இவனை கட்டி போடுதல் முற்றுமுழுமா நிறைவேறி இருக்கும். ஆனாலும் உயிர்த்தெழுந்து வரும்போது சத்துருவிட்ட இருந்து அவர்கள் பழகி கொண்ட இல்லையா அந்த குண இயல்புகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்படியேதான் இருக்கும் உயிர்த்தெழுந்து வரும்போது. இது எல்லாமே ஜனங்கள்ட்ட பரிகரித்து போடணும், எடுத்து போடணும். பகை உணர்வு இருக்கும் இல்லையா? இப்ப இயேசுவுக்கு சொல்லும்போது நீங்கள் உங்கள் பிதாவாகிய சாத்தானால் உண்டானவர்கள் ஆகினால உங்கள் பிதாவின் கிரியை செய்ய மனதா இருக்கிறீர்கள்.
அப்படின்னா 8:44 படிக்கிறோம். யோவான் 8:44 நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? யோவான் 8. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய கிரியைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மனச கொலைபாதகனா இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் இல்லையா? இப்ப இந்த இவனுடைய அந்த இயல்புகள் எல்லாமே அவங்களோட கேரக்டர்ல இருக்கும். உயிர்த்தெழுந்து வரும்போது அவங்க கேரக்டர் எப்படி வளர்த்துருப்பாங்க? பாவத்துல தானே வளர்த்துருக்கிறாங்க. சாத்தானுக்கு பிரியமா நடந்ததுனால அதுல தானே வளர்ந்துருக்கிறாங்க. அதுவும் அவர்களுக்கு சத்ரு தானே. இப்ப இந்த சத்ரு எல்லாருமே பாதப்படைக்கும். ஒவ்வொரு மனிதனும் உள்ள அந்த சாத்தானின் இயல்புகள், இந்த குணங்கள், அந்த கேரக்டர், இதெல்லாமே எடுத்து போடணும். எல்லாத்தையும் பரிகரித்து போடணும். பரிகரித்து போட்டு கிறிஸ்துவனுடைய புது உடன்படிக்கை பிரமாணங்களை கொடுத்து, புது உடன்படிக்கை பிரமாணங்கள் கீழ்ப்படி வைத்து, அதில் படிப்படியாக முன்னேற வைத்து, இழந்து போன ஆசீர்வாதங்களை எல்லாம், ஆதாம் மூலம் எதெல்லாம் ஜீவனுக்கு ஆதாரமான உரிமைகள் எல்லாம் இழந்தாங்களோ, அந்த பூரணத்துவம் இழந்தார்களோ, இவர்கள் கீழ்ப்படிய பூரணத்தை நோக்கி முன்னேறி கொண்டே போவார்கள். இப்படி இவர்கள் குண இயல்புகள் இருக்கிற சத்துருக்களையும் பரிகரித்து போடணும். கடைசியா எல்லாரும் பூர்ண நிலை அடையும் போதுதான் ஆதாமின் மூலம் அந்த செத்துக்கொண்டே சாவர அந்த நிலை எடுக்கப்பட்டு போகும். அந்த மரண நிலை முற்றுமாக அகன்று போகும். ஆதாம் கொடுத்த மரண தண்டனை என்ன? ருசிக்கினாலே செத்துக்கொண்டே சாவாய். இந்த செத்துக்கொண்டே சாவாய்ங்கிற நிலையில எடுக்கப்பட்டு இப்போ அவருக்கு பூர்ணத்தை நோக்கி வளர்ந்து கொண்டே போகும். டவுனா போயிட்டு இருந்த அவருடைய கேரக்டர் எல்லாம் இப்ப அப்போட மாத்தி போயிட்டே இருக்கணும். கிறிஸ்துக்குள்ளான புதிய சிந்தை, புதிய இதயம், புதிய மனம் அதெல்லாம் கொடுக்கப்பட்டு அதில் வளர்த்து கொண்டே போய் இவர்கள் கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டே போகணும். பொது உடன்படி கீழ்ப்படிய அந்த பூர்ணத்தை நோக்கி வளர்ந்து கொண்டு இதுல எல்லாம் கடைசியில ஆதாம் இழந்த முழு பூர்ணத்துவம் சரீர பிரகாரமாக, மனது சம்பந்தமாக, நடத்தை சம்பந்தமாக, மத சம்பந்தமாக எல்லா பூர்ணத்தையுமே அவர்கள் என்ன பண்ணுவாங்க? அடைஞ்சிருப்பாங்க. அப்ப அடைஞ்சிருக்கும் போதும் இந்த மரணத்தினுடைய சாயல் முழுவதுமாக அங்கே எடுக்கப்பட்டு போகுது. அப்ப கடைசி சத்துரு மரணம் அப்படிங்கிறத 1000 வருடம் முடிவுல நிறைவேறுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சாத்தானை பெசிலாவில் ஆரம்பத்துல கட்டி போட்டு முடிச்சிருந்தாலும் கூட அந்த இயல்புகளை ஒவ்வொரு மனிதனுக்கு சத்ருவா இருக்கும். அதெல்லாம் எடுத்து போடணும். முடிவா எல்லா இயல்புகளையும் எடுத்து போடும்போது எல்லாரும் பூரணத்துக்கு வந்து நிற்பாங்க. அப்ப மரணத்தின் மூலமாக சாத்தன் மூலம் அந்த அவங்களை சவதரித்து வைத்திருக்கூடிய அந்த இயல்புகள், சாத்தான இயல்புகள் எல்லாமே நீக்கப்பட்டு போகும்போது மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே அப்படிங்கிற காரியம் அங்க நிறைவேறக்கூடியதாக அங்க இருக்குது. முற்றிலுமா நிறைவேறி அந்த முழு பூரணத்துக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதற்கப்புறம் சாத்தானை கட்டு வீழ்த்தி விடப்பட்டு சாத்தானோட அவர்கள் சேருவார்கள் ஆனால் அவரவர்கள் தங்கள் மரணத்தில் மறிப்பாங்க. அது இரண்டாம் மரணமாக இருக்கக்கூடிய சாத்தானோடு சேர்ந்து அவர்கள் இரண்டாம் மரணத்தில் அழிக்கப்பட போகிறவர்களா இருக்கிறாங்க. அப்பொழுது சாத்தான் மரணத்துல இருக்க மாட்டாங்க. இரண்டாம் மரணத்துல அவர்கள் பாவத்திலே இருக்கக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க. இப்ப ரெண்டாம் மரணம் அப்படிங்கிறப்ப அது படிப்படியா ஆதாமுக்குள்ள சாபம் மாதிரி வரும்னு எதிர்பார்க்க முடியாது. அது உடனடியாக நிறைவேற்றப்படக்கூடிய, அழிந்து போகக்கூடிய, ஜீவனற்று போகக்கூடிய ஒரு நிலையாக அது இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வேத வசனங்கள் மூலமா புரிந்து கொள்கிறோம். அப்போ நேசிக்கிறவர்கள் எங்க இருக்கிறாங்க? சத்ருவின் தேசத்திலே இருக்கிறாங்கன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சரி, அதே போல கிறிஸ்து இந்த விதமா கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறித்து சொல்லும் போது அதுல ஒரு காரியங்களை நம்ம கவனிக்க தவறப்படாது. லூக்கா 1:33 லூக்கா 1:33 படிக்கும்போது அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான்னு சொல்லி படிக்கிறோம் இல்லையா? அப்போ இங்க கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு முடிவு இராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனா மெல்லினிய யுகத்துல அவர் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் பூர்ணத்தை எடுத்து கொடுத்து பிதாவிட்ட ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்து பிதாவுக்கு கீழ்ப்பட்டிருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு.
அப்ப இது எப்படி ராஜ்யத்துக்கு முடிவுறான்னு சொல்லி இருப்போது அங்க ஒரு முடிவுக்கு வருது. இதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, யெஷோவோட ராஜ்யம் ரெண்டு விதமா வேதாந்தம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று வைஸ் ஜெனரல் கிங்டம் இல்லையா? வைஸ் வைஸ் சாரி வைஸ் ஜெனரல் கிங்டம் இல்லையா? அதாவது ஸ்தானாபதியா இருக்கு. தேவனுடைய ஸ்தானாதிபதியா இருந்து அவர் பண்ணக்கூடிய அந்த ஆளுகை அதுக்கு முடிவு கிடையாது. ஆனா மத்தியஸ்தருடைய ஆளுகை இருக்கு இல்லையா? அந்த மத்தியஸ்தருடைய ஆளுகைக்கு வந்து ஒரு முடிவு இருக்கு. லிமிட்டட் கிங்டம் அது. அது 1000 வருஷம். விழுந்து போன மனுக்களை போனத்தை தூக்கி எடுத்து தேவனோடு கூட ஒப்புரவாக்கக்கூடிய அந்த மத்தியஸ்த வேலை செய்யக்கூடிய அந்த ஆளுகை 1000 வருடங்கள் லிமிட்டெட். ஆனா தேவனுடைய ஸ்தானாதிபதியா இருந்து ஆளக்கூடிய அந்த ஆளுகை முடிவு பெரியதும் நடக்கக்கூடியதா இருக்கிறது. இப்ப ஆரம்பத்திலே அவர் தேவனுடைய ஸ்தானாதிபதி தான் இருக்கிறாரு. ஆனா மத்தியஸ்தர் வேலை செய்யக்கூடிய அந்த காரியம் 1000 வருடங்களுக்கு மட்டுமே உரிய ஒரு காரியமா இருக்கிறது. 1000 வருடங்களுக்கு அப்புறம் மத்தியஸ்தர் தேவையா? அப்ப மத்தியஸ்தரோட வேலை கிடையாது. அப்போ தேவனுடைய பிரதிநிதியா இருந்து இப்ப தேவனுடைய பிரதிநிதியா இருந்து தான் இந்த காரியங்கள்லாம் செய்யறாரு. இந்த பிரதிநிதியா இருந்து செய்யக்கூடிய இந்த ராஜ்யமானது தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். பிதாவுடைய ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்தாலும் கூட பிதாவானவர் என்ன பண்ண போறாரு? இவர் மூலமாக தான் எல்லாத்தையும் செய்ய போறாரு. ராஜ்யத்தை ஆள போகிறாரு. மறுபடியும் இவர்கிட்ட தான் அவர் கொடுக்க போகிறாரு இல்லையா? பிதாவை கனம் பண்ணுகிற எல்லாரும் குமாரனை கனம் பண்ணும்படிக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் அதிகாரம் முழுவதையும் பிதா குமாரனுக்கு ஒப்பு கொடுத்துறாரு. எதுக்கு? கனம் பண்ணும்படிக்கு இல்லையா? பிதா குமாரன் மூலமா தான் சகலையும் செய்கிறார். சிருஷ்டிப்பின் வேலையா இருக்கட்டும் எல்லாமே குமாரன் மூலமா தான் செய்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல மனுமக்களை மீட்டெடுக்கக்கூடிய காரியம் குமாரன் மூலமாக செய்கிறாரு. 1000 வருடங்களுக்கு பிறகு நித்திய காலமா இருக்கக்கூடிய தேவனுடைய ராஜ்யம் அதுவும் குமாரன் மூலமாக தான் தொடர்ந்து நிறைவே நடந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். அப்போ அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவுறாது அப்படிங்கிறப்போ தேவனுடைய பிரதிநிதியா இருந்து அவர் ஆளுகை பண்ணக்கூடிய அந்த ஆளுகைக்கு முடிவே கிடையாது. எண்ட்லெஸ் இல்லையா? நோ எண்ட். அது போயிட்டே இருக்கும். நித்தியத்துக்கும் அந்த ஆளுகை இருந்து கொண்டே இருக்கும். ஆனா மத்தியஸ்தர் வேலை செய்யக்கூடிய அந்த ஆளுகை அப்படிங்கிறப்போ அது லிமிட்டெட் கிங்டமா இருக்குது. 1000 வருஷம் மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எதற்காக இந்த இந்த காரியங்களை புரிந்து கொள்வோம். சரி, இப்ப யெசுவா மத்தியஸ்தரா இருந்து என்ன பண்றாரு இல்லையா? ஒரு கேள்வி. மத்தியஸ்தர் படிக்கிறோம் நிறைய இடங்கள்ல. மத்தியஸ்தரா வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம்னா, ஆதாம் பாவம் செய்யறான் இல்லைங்களா? அதுல இருந்து வரும் அந்த காரியங்களை புரிந்து கொள்வதற்கு அதுல இருந்து ஆதாம் பாவம் செய்யறான். பாவம் செய்த உடனே தேவன் வந்து அவனை விட்டு விலகிறார். ஏன்னா பாவியான மனுஷன் கூட தேவன் வந்து தொடர்பு வச்சுக்க மாட்டார். பாவம் செய்ததுனால என்ன பண்றாரு? விலகிட்டாரு. விலகினோன்னு உடனே அவனுக்கு இப்போ அபூர்ணமான சரீரம் வந்துருச்சா? இல்ல. இல்ல உடனே சடனா பூர்ணமான சரீரமா இருந்தா சடனா அபூர்ணமான சரீரம் வந்துருமா? இல்ல. எதனால அபூர்ணமான சரீரம் அவனுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் தன்னுடைய பரிபாலனத்தை எடுத்துறார். தேவன் மனிதனை படைக்கும் போது பூர்ணமான சரீரம் மூலமா படைக்கிறார். பூர்ணமான மனசுல மன சம்பந்தமாக, சரீர சம்பந்தமாக, மத சம்பந்தமாக, நடத்தை சம்பந்தமாக பர்ஃபெக்டா இருக்கிறான். பர்ஃபெக்டா இருக்கிறவன் என்ன பண்ணணும்? கேரக்டரை வளர்த்து கொள்ளணும். தன்னுடைய அவன்கிட்ட நல்ல குண இயல்புகள் இருக்கு, கேரக்டர் இருக்குது. ஆனா கேரக்டரை பயிற்சி பண்ணி தேவனுக்கு இருக்க அந்த உயர் பிரதான குணநலன்கள் மூலமாக உயர் பிரதான குணநலன்களையும் அடக்கி கண்ட்ரோல் பண்ணி அவன் என்ன பண்ணிருக்கணும்? அந்த உயர் பிரதான குணநலன்களை பலப்படுத்தி இருக்கணும், சிறப்படுத்தி இருக்கணும். அது அவன் செய்ய வேண்டிய வேலை. தேவன் நல்ல புறத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்ப கேரக்டரை வளர்க்க வேண்டியது ஆதாம் செய்ய வேண்டிய வேலை. அப்ப அந்த ஆதாம் செய்ய வேண்டிய அந்த வேலையில அவ தவறி கீழ்ப்படியாமைக்குள்ளே போனதுனால அங்க என்னாச்சு? பாவம் வந்துருச்சு இல்லையா? தேவனுக்கு கீழ்ப்படியாம போனதுனால பாவம் வந்துருச்சு. பாவம் வந்ததுனால தேவன் என்ன பண்றாரு? பரிபாலனத்தை நீக்கிறார். பரிபாலனம் என்ன? மனுஷன் படைத்து வச்சுட்டு அவனை ஏதேன் தோட்டத்தை கொடுத்து ஜீவ வருஷத்துக்கான கனியை கொடுத்திருக்கிறார். ஜீவ வருஷத்துக்கான கனியை தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே இருந்தா என்றென்றும் நித்திய ஜீவனோட ஜீவகாலம் இருந்து கொண்டே இருப்பாய். விளக்கப்பட்ட கனியை சாப்பிட்டா புசிக்கும்னாலே சேர்த்து கொண்டே சாவாய். இது அங்க சொல்லப்பட்ட ஒரு காரியம் இல்லையா? அப்ப அவனுக்கு ஒரு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். இப்படிதான் செய்யணும்னு சொல்லி அவனை கட்டாயப்படுத்தல. அப்படி கட்டாயப்படுத்தி வச்சிருந்தா ரோபோட் மேலே ஆயிருப்பாங்க.
ஆனா அவர்களுக்கு ஒரு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறாரு. தேவன் எப்படி சுயாதீனம் உள்ளவராக சிந்தித்து செயல்படுகிறாரோ, அதே போல ஆதாமையும் சுயாதீனம் உள்ளவனாக சிந்தித்து செயல்படும்படி வச்சிருக்கிறார். அதான் தேவ சாயல். தேவன் அந்த விதமா இருக்கிறாரு. தன்னுடைய சாயல்படி அவனை படைச்சிருக்கிறாரு. அவனும் சுயாதீனத்தை கொடுத்திருக்காரு. அந்த சுயாதீனத்தின் மூலமாக அவன் என்ன பண்றான்? அவன் தேவன் அனுபவிச்ச நன்மையான காரியங்களை மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு இவ்வளவு நன்மைகளையும் ஆசீர்வாதம் கொடுத்த தேவனை நினைச்சு பார்க்காம விட்டுட்டான். தேவனுக்கு அன்பு காட்டணுமே, தேவனுக்கு கீழ்ப்படியுமே, இவ்வளவு நன்மைகளையும் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்தார் அவர். ஏதேனு தோட்டத்தை கொடுத்து நம்மை பராமரிக்கிறார் அவர். நம்ம பிள்ளைகளை பெற்று எடுக்கிறோம், அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், துணிமணி கொடுக்குறோம், அவர்களை பராமரிக்கிறோம் இல்லையா? நாமளும் இந்த பராமரிப்பு வேலை செய்யும் போது, தேவன் ஆதாமை சிருஷ்டிக்கும் போது அவனுக்கு உணவு உடை அவனுக்கு உணவு சம்பந்தமான காரியங்கள், அவனை பராமரிக்க, அவன் சரீர பராமரிப்புக்கு தேவையான காரியங்களை கொடுத்துருக்கணும் இல்லையா? அதுதான் செஞ்சிருக்கிறாரு. அவன் பாவம் செஞ்சனா கீழ்ப்படியாமையில் இருந்ததுனால, கீழ்ப்படியாமை போனதுனால அந்த பராமரிப்பை நீக்கிறார். பராமரிப்பை நீக்கிறதுனால அவனுடைய சரீரம் குன்றி போக ஆரம்பிக்குது. ஏன்னா வேதாந்தத்துல படிக்கிறோம், மறுபடியும் அவன் ஜீவ வச்சதுக்கு அணியை சாப்பிட்டு என்றென்றும் உயிரோடு இராதபடிக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதேன் தோட்டத்துல விட்டு அவனை விரட்டிடுறாருன்னு சொல்லி பார்க்கணும். ஏதேன் தோட்டத்தை விரட்டிடுறாரு. ஏதேன் தோட்டம் ஒருவேளை பாவம் செய்ததுக்கு அப்புறமும் அந்த ஜீவ விருட்சத்துக்கு அணியெல்லாம் அவன் எடுத்து சாப்பிட்டானா அவன் மறிக்க மாட்டான், என்றோடு ஜீவனோடு இருப்பான். அதுதான் வேத வசனத்தொல். மறுபடியும் ஜீவ விருட்சத்துக்கு அணியை சாப்பிட்டு என்றோடு ஜீவனோடு இராதபடிக்கு அவனை ஏதேன் தோட்டத்தை விரட்டிடுறாரு. அப்ப தன்னுடைய பரிபாலனத்தை விட்டு விலக்கி வச்சிடறாரு, நீக்கி வச்சிடறாரு. பரிமாணத்தை விலக்கி வச்சதுனால வெளியே போயிட்டான். வெளியே போனானாக்க அவன் என்ன பயிர் செய்துதான் சாப்பிடணும். ஆனா அவன் நிமித்தம் பூமியும் சபிக்கப்பட்டிருக்கு. அப்ப ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறது போல அவனுடைய ஜீவனை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கு, அவன் ஜீவனை அபிவிருத்தி செய்வதற்கு தேவையான காரியங்கள் பூமியினால கொடுக்க முடியாது. ஏன்னா அதுவும் சபிக்கப்பட்டு போச்சு. அது முள்ளும் குறக்கும் முளைப்பிக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவன் என்ன பண்ணும், அந்த சாப்பாடை சாப்பிடணும். அவன் நெத்தி வேற நிலத்துல வேலை பாடுபடுத்தான் சாப்பிடணும் இல்லைங்களா? அப்ப இப்ப நெத்தி வேற நிலத்துல பாடுபடும் போது அந்த பாடுபட்டு அவன் சம்பாதிச்சு பயிர் செய்து சாப்பிட்டாலும் கூட அது அவனை தொடர்ந்து ஜீவனோடு வைத்திருப்பதற்கு போதுமான சத்துக்கள் நிறைந்ததாக அது இருக்காது. அப்படி இல்லாததுனால அவன் சரீரம் என்ன பண்ணுது, விடாய்க்குது, வேறு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும் இல்லையா? சரீரம் விடாய்த்து போகுது. சரீரம் விடாய்த்து போதுன்னா ஒரு சோர்வு ஏற்படுது, மென்டல் சோர்வெல்லாம் ஏற்படுது இல்லையா? மனச்சோர்வு ஏற்படுது, சரீரம் விடாய்த்து போகுது. அப்ப சரீரம் விடாய்த்து போகும்போது அவன் என்ன பண்றான், நம்ம சுகஜீவியா இருக்கணும். அப்ப என்ன பண்றான், அடுத்தவங்களோட உழைப்புல எப்படி நம்ம சுரண்டலாம், அடுத்தவங்களோட உழைப்புல நாம எப்படி உழைக்காம நாம அந்த காரியங்களை நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யலாம் அப்படின்னு சுயநலமாக சிந்திக்க ஆரம்பிக்கிறான். சுயநலமா சிந்திக்க ஆரம்பிச்சு மற்றவர்களுடைய சுயாதீனம் உரிமைகள்லாம் தனக்குரியதாக ஆக்கி கொள்ள ஆரம்பிக்கிறான். அப்ப அநீதி அங்க வரக்கூடியதா இருக்குது. அநீதி வரும்போது அது பாவமா இருக்கிறது இல்லையா? இப்படிதான் அவனுடைய சரீரத்துல பூர்ணமா அவன் சரீரம் படிப்படியாக அபூர்ணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அப்ப அபூர்ணமான சரீரம் இருக்கிறதுனால அவனால என்ன பண்ண முடியல, நீதியா நடக்க முடியல. அந்த சரீர தேவைக்காக வேண்டி, அவனுடைய ஓய்வுக்காக வேண்டி மற்றவருடைய உரிமைகளையும் சலுகைகளும் தனக்குரியதாக ஆக்கிக்கொள்ள பார்க்குறான். அப்ப அது பாவமான ஒரு காரியமா இருக்குது. இப்பதான் பாவம் என்னது பெருகிக்கொண்டே போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப யெஷுவா மத்தியஸ்தரா இருந்து என்ன பண்றாரு, இப்ப அந்த காரியத்துக்காக தான் இந்த எப்படி அபூர்ணம் ஏற்பட்டது, பாவம் எப்படி படிப்படியா பெருகிக்கொண்டே போகிறது அப்படிங்கிற காரியங்களை அதை புரிந்து கொள்வதற்காக தான் இதை இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். இப்ப மத்தியஸ்தர் அவர் என்ன பண்றாரு, அந்த மத்தியஸ்தர் வேலைன்னு சொல்லி பார்த்தோம்னா, மனிதனுக்கு இப்போ மத்தியஸ்தரை விலைக்கு வாங்கிட்டார் இல்லையா? தன்னுடைய ஜீவனை கொடுத்து, ஜீவபலியா கொடுத்து மத்தியஸ்தரை விலைக்கு வாங்கிட்டார். இப்போ மத்தியஸ்தர் மனுமக்களை விலைக்கு வாங்கியிருக்கிறார். இப்ப அவர்கள் எல்லாமே மத்தியஸ்தருடைய பராமரிப்புல இருக்கிறாங்க. மத்தியஸ்தர் என்ன பண்றாரு, இவர்களுக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம் எல்லாருமே அவர் சவதரித்து கொடுக்கிறார். அவருடைய ராஜ்யத்துல எல்லாருக்கும் எந்த ஒரு குறையில்லாமல் சவதரித்து கொடுக்கிறார். ஏன்னா அவர் ராஜ்யம் வடிது நீதியின் ராஜ்யமா இருக்கு.
ஏன்னா தேவனுடைய சிங்காசனம் நீதி நியாயம் அவருடைய சிங்காசனம் ஆதாரமா இருக்கிறது. அந்த சிங்காசனத்துல அன்பு அமர்ந்து ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறது. அந்த அன்பு சாதாரணமான அன்பு இல்ல, மனுமக்களுக்காக தம்முடைய ஜீவனையை கொடுத்த ஒரு அன்பு. அந்த அன்பு ஆட்சி பண்ணி கொண்டிருக்குது. அப்படிங்கிறப்போ மனுமக்கள் எது தேவை, எது நன்மையான காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் தேவையானவர்களுக்காக அந்த காரியம் ஆட்சி நடக்கக்கூடியவர்களாக, மக்களுக்கான அது ஒரு ஆட்சியாக அது இருக்கக்கூடியதாக இருக்கும். மக்களுக்கான ஆட்சியாக இருக்கும்போது மக்கள் செழிப்பாக வளருவாங்க. அதே போல மக்களுக்கான ஆட்சின்னா அவங்க சரீரத்தை பூர்ணத்துக்கு கொண்டு போகணும். அபூர்ணமான சரீரம் இருக்கும்போது அவர் பூர்ணத்தை படிப்படியாக கொண்டு போகும்னா அதற்கு தேவையான சத்தான ஆகாரம், ஏதேன் தோட்டத்தை போல அந்த கனிகளை போல சத்தான ஆகாரம் கொடுக்கும். அதனால்தான் பூமி முழுக்க அவர் ஏதேன் தோட்டமா மாத்துறார். வேத வசனங்களை நம்ம ஏற்கனவே பல பாடங்களை படிச்சிருக்கோம். பூமி முழுக்க ஏதேன் தோட்டமா அவரு மாற்றி அமைக்கிறார். அப்ப மனுஷனுக்கு தேவையான சத்துக்கள், சரீர வளர்ச்சிக்கு, சரீர ஜீவனுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கிறாரு. அதே அவனோட கேரியர்ல சத்துருக்கள் மூலமாக, சாத்தான் மூலமாக சவதரித்த தீய குணங்கள் அதெல்லாம் மாறணும். அப்ப நன்மையான காரியங்களை செய்யும் போது அங்க பூர்ணமான அவங்க சரீர வளர்ச்சி, சரீரத்துல பூர்ணத்துக்கு வளரக்கூடிய அந்த காரியம் நீதியா செய்யும் போது தேவனத்துல வரக்கூடிய இந்த ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா அதை வாஞ்சிக்க ஆரம்பிப்பாங்க. வா, நாம் கர்த்தருடைய பருவத்துக்கு போவோம், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், அவர் பாதையில் நாம் நடப்போம் அப்படிங்கிற மனநிலையில அங்க வரும். இப்ப அந்த விதமா வரும்போது அப்ப தேவனை குறித்த காரியங்கள், கிறிஸ்துவை குறித்த காரியங்கள் எல்லாம் அவர்கள் படிப்பிக்கப்படும். அப்ப அவங்களத்துல இருக்கக்கூடிய தீமையான இயல்புகள்லாம் படிப்படியாக நீக்கப்படும். அந்த புது உடன்படிக்கை பிரமாணங்கள் மக்களுக்கான பிரமாணங்களா இருக்கும். இன்னைக்கு இப்ப பார்த்தோம்னா சட்டத்திட்டங்களை இயற்றும் போது சுயநலமா சட்டத்திட்டங்களை இயற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனா அங்கே பார்க்கும்போது மக்களுக்கான பிரமாணங்களா இருக்கும், அன்பை வளர்க்கக்கூடிய பிரமாணங்களா இருக்கும். அதற்கு கீழ்ப்படிய பூர்ணத்தை நோக்கி முன்னேறி கொண்டே போவாங்க. ஆகையினால் அதை வாஞ்சிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பாங்க. இதான் மத்தியஸ்தருடைய வேலை. இப்படி மத்தியஸ்தர் செய்து அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய சாத்தான இயல்புகளை, அந்த சாத்தான இயல்புகள் அவர்களுக்கு சத்ருவா இருக்கும், அது எல்லாமே எடுத்து போடுறார். அதற்கு சத்திய காரியங்களை உபதேசிக்கிறாரு. சோதனைகள் வரும், அதில் சோதனைகள் வரும்போது சிக்ஷிக்கிறாரு, மறுபடியும் சீர்திருத்துறாரு. இந்த காரியங்கள் எல்லாம் செய்யறதா என்னது, நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பு அப்படின்னா படிச்சிருக்கிறோம், 4 காரியங்கள்: போதித்தல், சோதித்தல், சிக்ஷித்தல், தீர்ப்பளித்தல், இல்லையா? இப்ப போதித்தல், சோதித்தல், சிக்ஷித்தல் இந்த காரியங்கள் மில்லினியலுக்கும் மூடுகள் அப்படியே நடந்து கொண்டே போகக்கூடியதாக இது இருக்குது. தீர்ப்பளித்தல் அப்படிங்கிறப்போ இறுதியில வெள்ளாடு தனியா செம்மையாடி தனியா பிரிக்கிறார் இல்லையா, பிரித்து தீர்ப்பு கொடுக்கிறார் இல்லையா, அங்கே போகுது. அப்போதான் அந்த தீர்ப்பு. இப்ப இந்த காலகட்டத்தில் மத்தியஸ்தர் எல்லாத்துக்கும் போதனைகளை கொடுக்கக்கூடியார். ஏன்னா இவர் மத்தியஸ்தர் இருக்கும்போது எப்படி இருக்கிறாரு, ஆசாரியராகவும் இருக்கிறாரு, ராஜாவாகவும் இருக்கிறார். மெல்கி சேதைக்கு முறையின்படியான ஆசாரியராகவும் ராஜாவும் இருக்கிறாரு. ஆசாரியராக இருந்து தேவனோடு ஒப்புராய் கொள்ளும்படிக்கு அவர்களது உள்ள பாவ இயல்புகள் எல்லாம் எடுத்து போடக்கூடியவராக இருக்கிறாரு. அதே போல அன்பின் ஆட்சி பண்ணி ராஜாவாக இருந்து அவர்களுக்கு தேவையான சகல நன்மையான காரியங்களையும் ஆசீர்வாதமான காரியங்களையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. இதுதான் மத்திய செய்யக்கூடிய காரியமா இருக்குது. இது 1000 வருடம் முழுக்க படிப்படியா அவனவன் தன் தன் வரிசையில் உரிப்பிக்கப்படும் போது இந்த காரியங்கள்லாம் நடக்கக்கூடியதா இருக்குது. இந்த விதமாக அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய பராமரிப்புக்குள்ளே அவனை கொண்டு வர்றார் இல்லையா? அப்ப தன்னுடைய பராமரிப்புக்குள்ளே உலக மக்களை எல்லாம் கொண்டு வந்து இந்த விதமா ஆசீர்வதித்து பூரணத்துக்கு எடுத்து போகக்கூடியவராக இருக்கிறாரு. அதற்கு 1000 வருடங்கள் அவருக்கு தேவைப்படக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ பூரணம் இருக்கிற வரைக்கும் இல்லையா, இப்ப அதை குறித்து வசனங்களை படிக்காம விட்டுட்டோம் இல்லைங்களா? ஆதியாகமம் 3:22 24 வரைக்கும் பார்க்கணும்னா, தேவனாய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போல் ஆனான். அப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவவிருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று நம்ம படிக்கிறோம். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து விலக்கி விட்டார். அப்ப என்ன அர்த்தம், பராமரிப்பை நீக்கி விட்டாரு. மறுபடியும் ஜீவத்தின் கனியை சாப்பிடாதபடிக்கு பராமரிப்பை நீக்கி விட்டாரு இல்லையா? அப்ப மனுஷனை துரத்தி விட்டு ஜீவவிருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கேருபீன்களையும் வீசிக்கொண்டு சுடரொளி பட்டயத்தையும் வைத்தான்னு சொல்லி பார்க்கும். அப்ப பராமரிப்பை இங்க நீக்கிறாரு. யெஷுவா கிறிஸ்து திரும்ப அவர்களை பராமரிப்புக்குள்ளே எடுத்துக்கொள்கிறாரு.
எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் அவர் செய்கிறாரு இல்லையா? ஏன்னா அபூர்ணம் இருக்கிற வரைக்கும், இந்த அபூர்ணம் இருக்கிற வரைக்கும் அவங்க பாவம் செய்யறதை நிறுத்த முடியாது. அப்ப அவர்களை என்ன பண்ணும்? பூரணத்துக்கு கொண்டு போகணும். பூரணத்துக்கு கொண்டு போகணும்னா அதுக்கு தேவன பராமரிப்பு இருக்கணும் இல்லையா? அவர்கள் தேவையான அந்த சரீரம் விடாய்த்து போகாதபடிக்கு, சரீர உபத்திரத்தை அனுபவிக்காதபடிக்கு இல்லையா? மனவியாகுலம் வராதபடிக்கு அந்த சரீரத்துக்கு தேவையான போஷாக்குகளை கொடுக்கணும். கொடுத்தாக்க அது ஒரு நிவாரணமா இருக்கும். அப்ப பூரணத்தை நோக்கி வளரக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்ப அந்த போஷாக்கை கொடுக்குற அதே நேரத்துல அவருடைய பாவ இயல்புகளை எடுத்து போடுறதுக்கு தேவையான உபதேசங்கள் அது கொடுக்கப்படக்கூடிய சத்திய காரியங்கள் அது கொடுக்கப்படக்கூடியதா இருக்குது. நீதியின் வழியில நடப்பதற்கு ஏதுவான அந்த உற்சாகம் மூட்டுதல் எல்லாமே அவர்களுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்குது. இந்த பாவ வாழ்க்கையில பாவம் நிறைந்த உலகத்துல பார்த்தோம்னா அநியாயம் செய்யறவன் தான் அதிகமா சம்பாதிக்கிறான், நல்லா இருக்கிறான் மாதிரி தெரியுது இல்லைங்களா? காரணம் என்ன? அவன் குறுக்கோலியில போறான், அதனால அவன் இருக்கிறான். ஆனா அங்கே குறுக்கோலியில போக முடியாது. ஏன்னா சாத்தான் முழுமையா கட்டப்பட்டிருப்பான். குறுக்கோலியில போக முடியாது. நீதி வழியில தான் போகணும். நீதி வழியில போகும்போது தான் அவன் செழிக்க ஆரம்பிப்பான். அப்ப நீதி வழியில போகும்போது செழிக்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவன் நீதியை செய்யறதுக்கு வாஞ்சிக்க ஆரம்பிப்பான். அப்ப பாவ இயல்புகள்லாம் படிப்படியாக அவனத்துல இந்த விதமாக எடுத்து போடக்கூடியதாக அது இருக்கும். இதெல்லாம் எதன் மூலம் இருக்குது? யெஷுவா கிறிஸ்துவும் மனவாட்டி வகுப்பார் இருக்கக்கூடிய அந்த மத்தியஸ்தருடைய அந்த வேலையாக அது இருக்கக்கூடிய தங்களுடைய பராமரிப்புல இருக்கிறதுனால இந்த விதமா அவங்களை பூரணத்துக்கு கொண்டு போகிறாரு. பாவத்தில் இருக்கிற வரைக்கும் தேவ நீதி திருப்தியற்று இருக்குது இல்லையா? யெஷுவா தான் அதை திருப்திப்படுத்துறாரு, திருப்திப்படுத்தி ஒப்புரவாக்குறாரு. அதன் மூலம் அந்த பாவ சாபத்தெல்லாம் எடுத்து போட்டதுனால தான் அவர்கள் உயிரோட கொண்டு வர்றாரு இல்லையா? அவர்கள் மீண்டு கொண்டு போறாரு. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா பாவம் செய்யும் போது தேவ நீதி சில நேரங்கள்ல சினமாக வெளிப்படக்கூடியதா இருக்குது. அக்கினியை பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரு அப்படிலாம் படிக்கிறோம் இல்லையா? அது தேவ நீதி சினமாக வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப பாவம் அபூர்ணம்லாம் நீங்கிற வரைக்கும் ஏன் இங்க மத்தியஸ்தர் இடையில வரணும் இந்த ஆட்சி இல்லையா? ஏன் டைரக்டா செய்யலாமே அப்படின்னு பார்த்தோம்னா பாவம் இந்த அபூர்ணம்லாம் நீங்கிற வரைக்கும் தேவனுக்கு நம்ம மீது நம்பிக்கையே வராது. அதனாலதான் இடையில மத்தியஸ்தர் இல்லையா? அபூர்ணம் இருக்கிற வரைக்கும் தேவன் எவ்வளவு ஒத்தாசை கொடுத்தாலும் மனிதனால் தன்னை சரி செய்து கொள்ள முடியாது. அபூர்ணம் சொன்னா மாம்ச பிரகாரம் மட்டுமே நம்ம பார்க்க முடியாது. அபூர்ணம்ங்கிறது மாம்சத்திலே அபூர்ணம் இருக்குது, எண்ணங்கள் சிந்தனைகள் அபூர்ணம் இருக்குது, நம்முடைய நடத்தையில அபூர்ணம் இருக்குது இல்லையா? மனோ சம்பந்தமான காரியங்கள் அபூர்ணம் இருக்குது. எல்லாத்துலயும் இருக்கிற எதுவான கற்களை எல்லாமே அவர் பொறுக்கி போடணும். இப்போ ஒரே வேதாகமா தான் எல்லாரும் பலவிதமான கருத்துக்களை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க இல்லையா? எவ்வளவு முரண்பாடுகள் இருக்குது. வேதாகம் ஒண்ணுதான். அப்ப இந்த இடதுக்கு ஏதுவான கற்கள் எல்லாமே அந்த காலத்துல பொறுக்கி போடப்பட்டிருக்கும். கர்த்தரை அறிய அறிவினால் எல்லாம் நிறையப்பட்டிருப்பாங்க. உங்களுடைய நியாயத்தீர்ப்பு பூமியில் நடக்கும்போது பூச்சக்கரத்துக்குரிய நீதியை கற்றுக்கொள்வார்கள். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்க போல கர்த்தரை அறிகிற அறிவினால் பூமி நிறைந்திருக்கும். இதெல்லாம் படிப்படியாக எடுக்கப்பட்டு இந்த அறிவு சம்பந்தமான காரியங்கள்ல எல்லா நிலையிலும் பூர்ணத்தை நோக்கி முன்னேறிக்கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த முழுமையா பூர்ணம் வந்தாதான் நம்மளை சோதித்தா நம்ம சரியானதை நடப்போம் அப்படிங்கிறது தேவனுக்கு நம்ம மீது நம்பிக்கை வரும். தேவனுக்கு நம்ம மீது எப்ப நம்பிக்கை வருமோ அப்பதான் தேவனத்துல கொண்டு ஒப்படைக்க முடியும் இல்லையா? இப்ப அது வரைக்கும் இவர்களை அபூர்ணத்திலும் பலகீனத்திலும் இருக்கக்கூடியதா செய்வார்கள். அதை எடுத்து நிறுத்தி தேவன் ஏற்கத்தக்க விதமாக அந்த நிலையிலே அவர்களை கொண்டு போய் தேவனத்துல ஒப்படைக்கிறது தான் இந்த மத்தியஸ்தரின் வேலையா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஏன்னா அப்பதான் ஜீவ உரிமைகளை தேவன் கொடுப்பாரு. ஏன் இந்த காலத்திலே கொடுத்துருக்கலாமே, இந்த காலத்துல தேவன் பராமரிப்பு பண்ண வரமாட்டாவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவர்கள் அபூர்ணத்துல இருக்கிற வரைக்கும் தேவன் பராமரித்தாலும் இவர்களால தேவனுக்கு பிரியமா நடக்க முடியாது, தவறு இழைத்துவார்கள். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இஸ்ரேல் ஜனங்களை வெள்ளெடுத்து கொண்டு போனார் இல்லையா? எல்லாமே அபூர்ணத்துல இருக்கிறாங்க. வெள்ளெடுத்து கொண்டு போனார். வெள்ளெடுத்து கொண்டு போகும்போது சாப்பாட்டுக்கு சாப்பாடு கிடைச்சிருது, தண்ணிக்கு தண்ணி வந்துடுது, இறைச்சிக்கு இறைச்சி வந்துடுது. அவங்களுக்கு செருப்பு தேயல, கால் வீங்கல, ட்ரெஸ் பழசா போகல. பாருங்க எவ்வளவு சாதகமான சூழ்நிலையை சாதகமான காரியங்களை கொடுத்தும் கூட அவங்க என்ன பண்ணாங்க?
புசித்து குடித்து உட்கார்ந்து விளையாட ஆரம்பித்தார்கள் என்று இருக்கிறது போல அவர்கள் சில விக்கிரகார போல நீங்கள் ஆகாதீங்கன்னு பவுல் சொல்றாரு. ஒரு இடத்துல போய் ஓய்ந்திருந்து அவர்கள் ஒரு இடத்துல போய் டென்ட் போட்டு அமர வச்சிருக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க? தேவன் இளைப்பாறுதலை கொடுக்கும்போது, தேவன் ஓய்வை கொடுக்கும்போது, இவ்வளவு நன்மைகளும் கிருபைகளும் புரிந்த அந்த தேவனை நோக்கி பார்த்து, அவரை ஸ்தோத்திரம் பண்ணி, மகிமைப்படுத்தி, அவரை குறித்த காரியங்களை ஆராயவும், தியானிக்கவும், அவரோட மகிழ்ச்சியாகவும் அப்படி இருந்திருக்கணும். அதை விட்டு விக்கினப்பட்டாங்க, விக்கிரகாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. தேவன் கொடுத்த நன்மையான காரியங்களை ஏதோ இயற்கையாவே தானா வருதான்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பகல்ல மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம் இல்லையா? அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? இவர்கள் அபூர்வத்தில் இருக்கிற வரைக்கும் தேவன் எவ்வளவுதான் அவர்களுக்கு பராமரிப்பை கொடுத்தாலும் என்ன பண்ண முடியாது. பாவ சாபத்துல இருக்கிறதுனால அவர்களால் தேவனுக்கு நம்பிக்கையாக நடக்க முடியாது. அவர் சொல்றாரு, நீங்கள் இப்போது இருக்கும்போது எதிர்காலத்தில் நீங்க எப்படி இருப்பீங்க எனக்கு தெரியும், நீங்க எப்படி முரட்டாட்டம் பண்ணுவீங்கல்ல எனக்கு தெரியும் அப்படிலாம் அவர் சொல்றாரு. அட்வான்ஸாக சொல்றாரு இல்லைங்களா? அப்போ தேவனுக்கு இப்படிப்பட்ட நிலையிலே அவர்களுக்கு ஜீவ உரிமைகளை, ஜீவனுக்கு ஆதாரமான உரிமைகளை அவர்களுக்கு கொடுக்க முடியாது. அதனாலதான் விஸ்வாம மத்தேசர் வேலையை பார்த்து அந்த காரியங்கள்லாம் கொடுக்கிறாரு. அவர்களுக்கு ஜீவ உரிமை, ஜீவாதார உரிமைகள்லாம் எஸ்ஆர்எஸ் கொடுக்கிறாரு. அவர் பலகீனமா இருக்கிறாங்க, உயிர்த்தெழுந்து வந்தாலும் கூட பாவ இயல்புகள்லாம் இருக்குது. பாவ இயல்புகள்லாம் இருக்கும்போது அவர்களுக்கு தேவையான ஜீவ உரிமைகள், ஜீவாதார உரிமைகள் இல்லையா, அதெல்லாம் எஸ்வாக சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு. அதை எடுத்து அவர்களுக்கு பயன்படுத்துறாரு. அதை பயன்படுத்தி தான் அவர்கள் பூர்ணத்தை நோக்கி முன்னேற வைக்கிறாரு. அப்ப 1000 வருடங்களுக்குள்ள மனிதன் அதை பயன்படுத்தி கீழ்ப்படுத்திலே காண்பிக்கணும். இவ்வளவு சாதகமான சூழ்நிலையில, சாத்தான எந்த ஒரு எதிர்ப்பு இல்லாத சூழ்நிலையில முழு கீழ்ப்படிதலை அவன் காண்பிக்கிறான். அந்த 1000 வருடங்களுக்குள்ள அதை பயன்படுத்தி கீழ்ப்படுத்திலே காமிக்கணும். இந்த விதமாக பிரிந்து போன மனிதனை தேவனிடம் கிட்டி சேர வைக்கிறார். தேவன் மனிதனிடம் கிட்டி சேரணும்னா ஒரு இமைப்பொழுது போகும். அவர் ஒன்றும் பாவம் செய்யல, அவருக்கு பிள்ளை வளரணும் அவசியம் இல்லை இல்லையா? மனிதன் போனதுக்கு வந்துட்டான் அப்படின்னா உடனே அவனோட சமாதானத்துக்கு வந்துருவார் இல்லையா? உப்புரவாதலுக்கு வந்துருவாரு. ஆனா மனிதன் தேவனிடம் கிட்டி சேர்றதுக்கு 1000 வருடங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப மனிதனோட தேவை என்ன? அவனுக்கு தேவை உணவு, உடை, இருப்பிடம், ஆரோக்கியம், ஜீவன் எல்லாம் எல்லாரும் நலமோடு இருக்கணும் இல்லையா? கீழ்ப்படியா இது எல்லாமே அவனுக்கு மத்தியஸ்தர் ஆட்சியில கிடைக்கக்கூடியதா இருக்கு. இதெல்லாம் தேவன் கிறிஸ்து மூலம் கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார் என்று அறியும் போது இல்ல, மனிதனுக்கு ஒரு நம்பிக்கை தேவனத்தில் பிறக்கக்கூடிய இது எல்லாமே கிறிஸ்து மூலம் நமக்கு கொடுக்கிறாரு. கிறிஸ்து மூலமா யார் கொடுக்கிறார்? தேவன் தான் இதை கொடுக்கிறார். இந்த இப்படிப்பட்ட உன்னதமான ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கு யாரு? யாவே தேவன். இதெல்லாம் பார்க்க அறியும் போது தேவனத்துல ஒரு நம்பிக்கை, விசுவாசம் இதெல்லாம் பிறக்கும் இல்லையா? இது எல்லாத்தையும் மத்தியஸ்தரோட வேலை. தேவனத்துல கொண்டு வர்றது, தேவனத்துல அவனுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டுறது, தேவனை கொடுத்த அறிவை கொடுக்கறது, தேவனை எவ்வளவு உன்னதமானவர், எவ்வளவு நல்லவர் அப்படிங்கிற அறிவை கொடுக்கறது, இது எல்லாமே மத்தியஸ்தர் ஆட்சியில் அவர் செய்யக்கூடியவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப கீழ்ப்படிந்து சீர்திருத்தத்தை காண்பிக்காதவர்களுக்கு 100 வருட தவணையில 100 வருடம் பார்க்கிறார். ஏதாவது கொஞ்சமாவது கீழ்ப்படுத்தல காண்பிக்கிறானா அப்படின்னு ஒரு 100 வருடம் வெயிட் பண்ணி பார்க்கிறார். 100 வருடத்துல ஏதாவது கொஞ்சமாவது கீழ்ப்படுத்தல காண்பித்தார், அதுல இருந்து டெவலப் ஆகிட்டு பூர்ணத்தை நோக்கி முன்னேறி கொண்டே போவாங்க. 100 வருடத்துல எந்த ஒரு கீழ்ப்படுத்தலையும் காண்பிக்காதபடிக்கு முழுமையாக யாராவது எதிர்த்து நிற்பார்களானால் அவர் 100 வருடம் முடிவிலே அவர்கள் 2ஆம் மனத்துக்கு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி நாம வேத வசனங்கள் வந்து பார்க்கிறோம். அப்ப முழு கீழ்ப்படுதலை காண்பிக்கிறதுக்கு 1000 வருடம் தேவைப்படுது. மக்களை டெவலப் பண்ணி கோடான கோடி மக்கள் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணணும், கொண்டு போறதுக்கு 1000 வருடம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் மத்தியஸ்தரோட ஆட்சி லிமிட்டெட் கிங்டம் அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்வோம் இல்ல? சரி, ஓ மணி ஆச்சோ, சரி கண் 25 ஆச்சு. அதற்கப்புறம் ஒரு 15-27 பார்க்கணும் இல்லைங்களா? லிமிட்டட் கிங்டம் அப்படிங்கிறத நாம பார்க்கறோம். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி
பூமியின் 4 திசையில் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையா இருக்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப சாத்தான் விடுதலை ஆகிறான், கோகு மாகோகு இதெல்லாம் அங்கே வருகிறான், ஜனங்களை மோசம் போக்குறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அங்க அக்கினி பட்சித்து போடக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் நாம இந்த காரியங்களை பார்க்கிறோம். சரி, இப்ப மணி ஆயிட்டதுனால நாம இந்த காரியங்கள்ல இதோட நிறுத்திக்கொள்ளும். சாத்தான் 1000 வருட முடிவில் சாத்தான் கட்டவிழ்த்து விடப்படக்கூடிய காரியங்களை நம்ம கர்த்தர் சித்தமானால் பாகம் 2 நாம அந்த காரியங்களை குறித்து நாம பார்க்கலாம். சரி, இப்ப இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த காரியங்கள்ல ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா? புரியுதா? இல்ல இந்த இடத்துல புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரி, கேள்வி ஒண்ணும் இல்லைன்னா நம்ம இதோட முடித்துக் கொள்ளலாம். இதனுடைய தொடர்ச்சியை நாம அடுத்த வாரத்தில் பார்ப்போம். அன்பின் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.